வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். வெல்கம் பேக் டு வாதி லைவ். வெல்கம் பேக் டு வாதி லைவ். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. ஐயோ, இதுல எப்படி நான் போட்டு போனேன்? இந்தியா இன்டு செமிஸ். ஜி என்ன ஜி, இருக்கிறதுலே மிகப்பெரிய பொட்டலமா இருக்கானுங்க ஸ்ரீலங்கா. நம்பர் 1 பொட்டலனா ஸ்ரீலங்கா தான் கைஸ். சீரியஸா இருக்கிறதுலே அவங்கள மாதிரி ஒரு பொட்டல பாய்ஸை நான் பார்த்ததே இல்லையா. மட்டாமா இருக்கானுங்க, மட்டாமான பொட்டலம். சரி, கொஞ்சம் ஆடுவானுங்க, இப்படி ஆடுவானுங்கன்னு பார்த்தா ரொம்ப மட்டமா இருக்கானுங்க. வாட்ச் பார்ட்டிக்கு போலான்னா எந்த ஈவெண்ட்டியா வாட்ச் பார்ட்டியோடது? லைவ் லிங்க் சிக்னிஃபை தான் ஓடும். சிக்னிஃபை லைவே போடலையா? என்ன ஈவெண்ட்ரா இது? கிராண்ட் ஸ்கிரிம்ஸ் ரைசிங் 100 இருக்கு. டிராகன் ஸ்போர்ட்ஸ் அது முடிஞ்சு. லைவ் எதுல இருக்குன்னு தெரியலையா? யாருக்கா தெரிஞ்சா we have to pay to watch ஸ்கை டோர்னி வாய் ஸ்போர்ட்ஸ் சமேஷ் போட்டிருக்கான். ஸோ பேசிக்கலி ஸ்கை ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் 5.0 நீங்க பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து பே பண்ணிருக்கணும். அதுக்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரீசன் என்னன்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சா சொல்றேன். ஓகே, ஹேர் கட் வெரி. ஓ, நேத்து நீங்க வரலையா? கோடுலாம் எப்படி? ஓகே. ஸோ பை த வே கைஸ், நான் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ ரொம்ப அதிக அமௌண்ட்லாம் இல்லை, 20 ரூபா டெஃபினட்டாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். 3 நாளைக்கு ஸ்கை மேட்சை பார்க்கணுன்னா டெஃபினெட்லி யூ நீட் டு பே 20 ருபீஸ். இல்லை 20 ருபீஸ் வேணாம் அப்படின்னீங்கன்னா எனக்கு 29 ருபீஸ் பே பண்ணுங்க. நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுறேன். எங்களுடைய அட்மின்ஸ் ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிஸ்கார்டில் ஆக்சஸ் கொடுத்து எங்களுடைய அட்மின்ஸ் ஒரு குரூப்லேயும் ஒரு லைவ் போடுவாங்க. நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்துக்கலாம். டிஸ்கார்டில் 50 ஸ்லாட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். 50 ஸ்லாட் ஃபில் ஆனவுடனே அடுத்த 50 ஸ்லாட்டுக்கான டிஸ்கார்டு ஓப்பன் செய்யப்படும். இந்த மாதிரி ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணலாம். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். இதே அப்படி அவெல்லாம் பண்ண மாட்டேன். இது நல்லா இருக்கு. என்ன புரியல ஜி? மாதிரி நான் சாட்டர்டே ஃப்ரீ டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். மீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ப்ரோ. டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா டெஃபினட்டா வாங்க. ஏஎம்டிக்குன்னு தனியாக பூத் இருக்கும். ஏஎம்டி பூத்தில் என்ன பண்ணுறாங்கலாம் தெரில. கிவ்அவே எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா வாதி தமிழாளு அப்படின்றது மட்டும் நீ ஒரு சவுண்டை மட்டும் விடு. ஏதாவது கிவ்அவே கொடுக்குற நேரத்தில் நீ வந்தனா, சப்போஸ் கொடுக்கறதுக்கு பிளான் வச்சுருந்தாங்கன்னா உனக்கு தூக்கி கொடுத்துட்றேன் ஏஎம்டி. ஓகேவா? இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? ஜி பெய்ட் டு வாட்ச் அப்படின்றது ஓவரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் ஸ்போர்ட்ஸ். சி, இப்போ ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து புதுசாக பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இது ரிஸ்க் எடுக்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா 100K ப்ளஸ் வாட்சிங் இது வரல அப்படின்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். மினிமம் 100K ப்ளஸ் வாட்சிங் வரும் ஸ்கை இந்த ஈவெண்ட்டுக்கு டெஃபினட்டாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாட்வின் வந்து 220K கிட்ட வந்தது. எதுக்கு? பிஜிஎம்எஸ் சீசன் 1க்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த ஈவெண்ட்டு மினிமம் 100K வாட்சிங். ஸோ ப்ராப்பராக அவங்க வந்து எல்லாமே செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 100K ப்ளஸ் வாட்சிங் இந்த ஈவெண்ட்டுக்கு ஐ கேன் கேரண்டி. ஈஸிலி லோக்கோவில் மட்டும். ஆமாம் ப்ரோ, பே டு அப்படின்றது இப்போ ஒன்றுமே இல்லை ப்ரோ. இப்போ நான் மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் போடுறேன் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ அதுவும் பே டு வாட்ச் தான். இப்போ ஏன் நான் மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் 2 விஷயம். நான் எக்ஸ்க்ளூசிவாக சில இன்ஃபர்மேஷன் சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னா என் மெம்பர்ஸ் கூட பேசுகிறேன். அண்டு அது யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம போடுறோம். அண்ட் அதே மாதிரி தான் அதுவுமே. இதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, 100% சரின்னு சொல்ல முடியாது. பட் லோகோனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட வந்து கேம் வரல இல்லை. ஸோ அவன் எப்படி ப்ரோ அவன் என்ன ப்ரோ உங்களை புரியல ப்ரோ எனக்கு.
அவன் வந்து என்ன நேர்ந்து விட்டுருக்கானா, அவனும் 4 காசு பார்க்கணும்ல, அவனுக்கும் ஒரு 4 காசு வருமானம்ன்றது வரணும்ல. அவன் என்ன நேர்ந்தா விட்டுக்கிறான். என்னுடைய சைட்டை நீங்கள் யூஸ் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க வரலாம், தங்கலாம், பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாமே ஃப்ரீயா இருந்தா அவனுக்கு எப்படிதான் காசு வரும்? அவன் இப்பதான் ஏதோ வந்து விளம்பரம் அதெல்லாம் கொண்டு வரான், அதுவுமே விஐபிக்கான விளம்பரம் தான். ஸோ விஐபி அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப் கான்செப்ட் அதில் கொண்டு வந்திருக்கான். அவனுக்கும் ஒரு 4 காசு பார்க்கணும்ல. காசு போயிட்டே இருந்தா எப்படி? ஸ்ட்ரீம் போடுறவங்களுக்கு காசு போயிட்டே இருந்தா எப்படி? அவனுக்கும் ஒரு 4 காசு இப்படி வாப்பா அப்படின்ட்டு வரணும்ல. அந்த மாதிரி பிளான் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப ஆட்ஸ்லாம் வராது. அந்த 20 ரூபா போட்டா ஆட்ஸே வராது, அவ்வளவுதான். 20 rupees போட்டா ஆட்ஸ் ஃப்ரீ. டுடே ST2 ரெக்கார்டா என்ன பண்ணாங்க ஜெகதீஷ்? ரூட்டரும் செய்வான் ப்ரோ இதே ஸ்ட்ராட்டஜி. ஸ்கை லேன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் தென் ஃபியூச்சர் பிஜிஎம்ஐ லேன் ஈவெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அப்படியா? கொஞ்சம் ஓகே சரி சரி ரைட்டு. நீங்கள் விஜய் ப்ரோ கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சொல்லிட்டு இது ஆமாம் ப்ரோ. ப்ரோ வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. அவங்க ஆல்ரெடி நாங்கள் ரூம் தனியாக போட்டு கொடுத்துட்டோம், ஓகேங்களா? அது அவங்களுக்கு வந்து அங்கே ஃப்ரெஷ் ஷேர் வரலையா என்னோ சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு அதெல்லாம் எதுக்கு அப்படிங்களா? இது ஓகே ஓகே ஜெட் ஓகே 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 சரி 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 ப்ரோ சரிங்க. கண்டிப்பாக கொஞ்சம் எனக்கு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க மறக்காம. ஓகே ப்ரோ. நான் early morning 4 o'clock இதுதான் ப்ரோ, காரில் தான் வரேன். நான் வந்துடுவேன் நாளைக்கு நேரில் வரேன், மீட் பண்ணலாம். பாய் ப்ரோ பாய் ப்ரோ. வாதினே டிஸ்கார்டில் கிரிக்கெட் லைவ் போடுறது லீகலா? டிஸ்கார்டில் கிரிக்கெட் லைவ் போடுவது லீகலா? ஏன் டிஸ்கார்டு நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன், அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் எடுத்துப்பேன், அவ்வளோதான். ஜி இப்போ 29 rupees பே பண்ணி நான் 10 rupeesக்கு 50 பேருக்கு டிஸ்கார்டில் ஸ்ட்ரீம் போடலாம்ல. தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா ஜி. ஜி 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 ST3 டின்னர் இன் 6 கேம்ஸ்லாம் வந்து நோவா அப்போ வந்து 3 டின்னர் அடிக்கலையா? புரியல குமாரே. ST டாப் 2060 அது பார்த்தேன், MVP எடுத்திருந்தேன். யூஇல சூப்பர் ஃபேன் டிக்கெட் வாங்கியிருக்கேன், உங்களை அங்கே மீட் பண்ணலாம் முடியுமா ப்ரோ? சூப்பர் ஃபேன் டிக்கெட்லாம் தாராளமாக வரலாம் ப்ரோ. சூப்பர் ஃபேன் டிக்கெட்லாம் விஐபி டிக்கெட்டுக்கு ஈக்குவலன்ட்டியா? என்ன இவ்வளோ காசு செலவு பண்ணி எங்களை மீட் பண்ணலாம் வரீங்க? புரியல ப்ரோ. எதுக்கு ப்ரோ? அப்படி வெளில வர்றப்ப அப்படி வா ப்ரோ, நம்ம காரன் அப்படியே ஓரமா வந்தேன்னா நான் வந்து அப்படியே போயிட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு வணக்கம் பாய் அப்படின்னு பேசிட்டு போகலாம். நீங்கள் என்னன்னா காசு செலவு பண்ணி வரீங்க சார், இந்த மனசு இருக்கே. என்ன ப்ரோ நீங்கள்? ஓகே. ஸ்கை லோக்கோவில் பார்க்க விஐபி போடணுமா? 100% விஐபி போட்டால் தான் பார்க்கணும். பே பண்ணலைன்னா சுத்தமாக பார்க்கவே முடியாது ப்ரோ. நான் ஒன்று சொல்லிட்டா, பே பண்ணீங்கன்னா பார்க்கலாம், பே பண்ணலன்னா பார்க்கவே முடியாது. உங்களுக்கு லைவே வராது, உங்களால் தொட்டு உள்ளே வந்து கூட வர முடியாது. பே அண்ட் வாட்ச். காசை கொடுத்துட்டு போ, டிக்கெட் எடுத்துகிட்டு போ. இப்போ படம் பார்க்க போகிறோம்ல, 150 ரூபா கொடுத்து போகிறோம்ல, அண்ணாத்த மாதிரியான ஒரு மொக்க படத்துக்கு 1200 ரூபா செலவு பண்ணி போய் பார்த்தேன் நான். காலங்காத்தால 4 மணி, பொங்கலுக்கும் அதுவுமா போய் காலங்காத்தால போய் உக்காந்து தலைவலியாக வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படம் பார்த்தேன், அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணால் கூட பரவாயில்லன்னு இருந்தது. பட் ரொம்ப அது 1200 ரூபா கொடுத்துலாம் பார்த்துருக்கேன். ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு 6 மேட்சோ 8 மேட்சோ 3 நாள் வரிசையாக பார்க்க போறீங்க, அவ்வளோதான். இதை ஏன் நான் வந்து இப்போ இதை சொன்னேன்னா, நான் இப்போ வந்து டப்புன்ட்டு விஜய் படத்தை ஏதாவது சொல்லியிருப்பேன் பீஸ்டின்ட்டு, உடனே அனில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பீங்க. அதனால தான் எங்காலே நான் தாக்கிக்கிறேன், ஓகேவா? தலைவரே நான் தாக்கிக்கிட்டேன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். அதுலேயும் 25K இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. என்னது ஜி? நோ ஜி, 2 second dinner in single day தான் லாஸ்ட் ரெக்கார்டு ஜி. நவ் 3 டின்னர் தான் நியூ ரெக்கார்ட். நோவா அண்ட் அதர் டீம்ஸ் 2 டின்னர் சிங்கிள் டே ஓல்டு ரெக்கார்ட். ஓகே ஜி. மென்டலன்ஸ் வந்துட்டானுங்க வால் புடிங்கிஸ். மென்டலன்ஸ் குண்டலன்ஸ் சி அது யூயும் இப்படி தான் பே பண்ணி தான் பார்க்கணுமா? யூஇ என்ன வச்சிருக்கான்னு தெரியல ட்விஸ்ட்டு.
யூஇ என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான்னு தெரிலப்பா, சொல்றேன்ப்பா. இது என்ன ப்ரோ ரூல்ஸ்? ஆடியன்ஸை பார்த்தா ஃப்ரீ, இதுல பார்க்க விஐபியா? அப்போ 2 லேக் பேர் போடுவாங்க, அப்போ ஒரு 40 லேக் கன்ஃபார்ம். சி அட் த எண்ட் அவங்க வந்து ஈவெண்ட் நடத்துறாங்க. எதுக்கு நடத்துறாங்க? அவன் காசு சம்பாதிக்கணும்னு தான் நடத்துறாங்க. இத்தனை வருஷம் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்களே, அவ்வளவுதான். இப்ப ஜியோ ஹாட் ஸ்டார் அவங்க எல்லாம் பண்ணா நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கலா யோசிங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஜியோ இன்னைக்கு ஃப்ரீயா விடுறான், நாளைக்கு நீ இந்த விளம்பரம்லாம் பார்த்து தான் நீ பாரணும் அப்படின்வான். அப்ப நீ என்ன பண்ணுவேன்? இந்த விளம்பரத்தெல்லாம் கட் பண்றதுக்கு காசு கொடுப்பேன். ஹாட் ஸ்டார் ஃப்ரீயா கொஞ்சம் கொடுப்பான், ஆனா லைவ் அப்படின்னா நீ விஐபியா இருந்தா மட்டும்தான் முடியும். அதாவது நீ வந்து மெம்பர்ஷிப்பா இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த மாதிரி தான் இப்போ அகைன் இ ஸ்போர்ட்ஸும் அதே தானே ப்ரோ. இவங்க ஆப்பை வந்து கிரியேட் பண்றப்பவே வந்து தே வுட் ஹவ் பிளான்டு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து டெஃபினட்டா விஐபி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போதான் நம்மளுடைய ரெவன்யூ. இவ்வளோ நாள் அவன் காசை இறைச்சிருப்பான், புரியுதுங்களா? இப்போ அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறான். தே வாண்ட் மணி, தே டோன்ட் வாண்ட் ப்ராஃபிட், தே வாண்ட் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறி அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ வரும். அந்த ரெவன்யூல கிராஸ் வேற, ப்ராஃபிட் வேற, அது வேறன்னு அவங்க பிரிச்சு நிறைய இருக்கியா. ஸோ இதெல்லாம் நான் உள்ள இருந்து பார்த்துக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு முட்டு கொடுக்குறேன். ஒரு ஒரு பொதுமக்களா வந்து அதாவது இப்போ வந்து ஒரு 4 மணி வரை ஒரு பொதுமக்களா நீங்க பாக்குற ஒரு ஸ்பெக்டேட்டரா வந்து அது கஷ்டம், புரியுது. பட் உள்ளுக்குள்ள நான் இருந்திருக்கேன். அந்த அதே லோகா கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கேன். அவன் எதுவுமே இல்லாம காசு நிறைய சம்பாதிச்சு கொடுத்துருக்கான் எனக்கு, புரியுதுங்களா? அப்ப அவன் காசு கொடுக்குறப்ப வந்து அவன் எப்படி திருப்பி ஏர்ன் பண்ணுவான்? இப்படிதான் ஏர்ன் பண்ணுவான். ஏடி சிம்பிள். ஜி நீங்க என்னைக்கோ ஒரு வாட்டி தான் வரீங்க, சூப்பர் ஃபேன் டிக்கெட் எல்லாம் நோ வரிஸ் அண்ணா. ப்ரோ ப்ரோ சூப்பர் ஃபேன் டிக்கெட் ஓகே ப்ரோ. ஜி GTR எனி அதர் தமிழ் டீம் இருந்தா 20 பே பண்ணலாம் ஜி. லோகோ பி லைக் நான் காற்றேன் வாட்டத்தை. ஆமா. டு யூ திங்க் திஸ் வில் அஃபெக்ட் தமிழ் வியூவர்ஷிப், ஓவரால் வியூவர்ஷிப் பெய்ட் லைவ்? கண்டிப்பா தமிழ் வியூவர்ஷிப் படிவாங்க ப்ரோ. என்னன்னா இப்ப தமிழ் ஆளுங்கெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம டிடி விளையாடி இருந்தா கண்டிப்பா காசு செலவு பண்ணி போயிருப்பீங்க. ஓப்பனா சொல்றேன், யோசிக்க கூட மாட்டீங்க. இப்ப டிடியும் இல்ல, எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அவ்வளவுதான். ஸ்கை வாட்ச் பார்ட்டி பண்ணா என்னுடைய பார்ட்டி ஆகிடுவாங்க. நான் லைவ் அங்க இருப்பேன், ஈவெண்ட்ல இருப்பேன். ஸ்கை வாட்ச் பார்ட்டிலாம் கஷ்டம். கோரமங்கலால டோர்னமெண்ட் 49 சொல்றாங்க, அங்கதான் வரீங்களா? தானே ஆமா ப்ரோ, அங்கதான் ப்ரோ வரேன். டிடி வாட்ச் பார்ட்டி இருக்காச்சு. திஸ் வாஸ் ஸ்கைலேண்ட் லைவ் விஐபி லைவ் இஸ் இட்? ஆமா ப்ரோ, கரெக்ட். ஆமா உண்மைதான். நீங்க வந்து எதுக்கு பார்க்கணும்? இப்போ நீங்க வந்து டெஃபினட்டா பாக்குறது நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க. இதே டிடி இருந்தா கன்ஃபார்ம் காசு கொடுத்து பார்ப்பீங்க. இது என்னுடைய ஒரு கருத்து. நான் என்கிட்டலாம் வந்து இப்படிலாம் கேட்டுன்னு இருப்பீங்க, என்ன ப்ரோ 20 ரூபா ப்ரோ அப்படின்லாம் கேட்க மாட்டீங்க. பாப்பா நீங்களே பார்த்துருவீங்க, அவ்வளோதான். இந்நேரம் எடுத்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்ஃபேக்ட் எடுத்திருப்பீங்க. லேன் ஈவெண்ட் யார் ப்ரோ? நம்ம பசங்கன்னா ஸ்ட்ரைக்கர் வருவான், கேரி வரான், சத்தீஷ் ப்ரோ வராரு. இவங்கெல்லாம் வந்து 6ஆம் தேதி நேராக இது அப்த்ரஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வருவாங்க. அப்த்ரஸ்ட் ஈவெண்ட்டு டிடிஏக்காக வருவாங்க. ஆமாம், அவங்க எல்லாம் வராங்க. அப்புறம் ஒன்லி மெம்பர்ஸ் குரூப்ல நம்ம பாய்ஸோட லைவ் கேம் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டெலிபரேஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி வாதி மெம்பர்ஸ். அது வேணா கொடுக்குறேன்ப்பா, அதுக்கு நான் கேரண்டி. அங்க லைவா நடக்கிறதுல நம்ம மெம்பர்ஸ் குரூப் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் அப்பப்போ டைம்லி மேனர்ல நானும் போட்டுறேன். ஷார்ப்பா போட்டுருவான். ஷார்ப்பா காட்டுங்களா? ஐயோ அவன் வீட்டில் இருக்காயா, வந்துட்டு இருக்காயா. எப்படியோ ஸ்பைக் ஹைலைட்ஸ் போடும். ஸ்பைக் ஹைலைட்ஸ் போட்டா அவனுக்கு பிடிங்கிடுவாங்க. எல்லாமே லோக்கோ தான், எவன் போட்டாலும் காப்பி ரைட்டு கன்ஃபார்ம். யூஎலான் எப்போ ஸ்ட்ராட்டஜி? இது போதும் எனக்கு, போதுமே. எப்போ ஃப்ளைட்டு? அட்மின்ஸ் ஒன்லின்னு சேஞ்ச் பண்ணிடுங்க குரூப்பை. போடுறப்ப வேணா அட்மின்ஸ் ஒன்லிக்கு மாத்திடுறேன், அப்போதான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் இருக்கும் கரெக்டா. ஆமா ப்ரோ, அப்தர்ஸ் லேண்ட் நவம்பர் 8 வரேன். டிடி கப் தூக்குறத பார்த்து என்னையா இது புரியலையா? மாதிரி என்ட்ரி 1 PM போட்டிருக்கு, பட் காலேஜ் 3 PM தான் முடியும். லேட் என்ட்ரி விடுவாங்களா ப்ரோ? லேட் என்ட்ரி வந்தீங்கன்னா ரொம்ப சிரமம். நான் சொல்றேன், நான் எல்லா அலைன்மெண்ட்டுக்கும் போனேன்றதுனால சொல்றேன், வெளியே நிப்பீங்க. ஸ்லாட்டு ஃபுல்லாயிரும். 6000 பேர் டெல்லியில, ஓகேவா? 6000 பேர் ஃபுல் ஆயிட்டாங்கயா.
ஓகேவா? 1 மணிக்கு வந்து எல்லாரும் உள்ள வந்தவங்க 6000 பேருக்கு வந்து முடிஞ்சிருச்சு சீட்டு. அவ்வளவுதான், சீட்டு ஃபுல் ஆக்கியூபைடு. என்ன பண்ணுவாங்க? நீ வந்து பாஸ் வச்சிருக்க அப்படின்னா பாஸ், ஃப்ரீ பாஸ் வச்சு என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்காங்களே, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நீ வர்றப்போ உனக்கு இடம் இருந்தா உள்ள அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கஷ்டம் நண்பா. லோக்கோ 20 ரூபா ப்ரோ, 3 நாள் பார்க்கறதுக்கு. அப்ப மாடரேட்டர் குரூப்ல எதுவுமே போட மாட்டீங்களா? மாடரேட்டர் குரூப்ல எல்லாமே வந்து சரி, மாடரேட்டர் குரூப்ல வந்து போட்டோம்னா மெம்பர்ஸ் குரூப்ல இருந்து மாடரேட்டர்ஸ் யாராவது எடுத்து போட்டுங்கப்பா. ஹவு மச் ஃபார் லோகோ 1 month விஐபி? தெரியலையே எனக்கு. நான் இது வரைக்கும் ஓட்டான், உண்மையா சொல்லிட்டா 10 பைசா போடல. லோகோல உங்களுக்கு யாருமே காட்ட மாட்டாங்க இதெல்லாம். இதை காட்டுறதுனால எனக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இதனால வந்து எனக்கு வந்து பெரிய இது கிடையாது. ஓகேவா? லோகோல என்னுடைய காசு ஒரு 60,000 ரூபாய் இருக்குது லாக் ஆகி. ஓகேவா? இதை என்ன பண்றது தெரியாம வச்சுக்கின்னு இருக்கேன். இதோ பாருங்களேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பீன்ஸா கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் தான் பீன்ஸ் கிரெடிட்டட் ஃப்ரம் லோகோ ஏப்ரல் 12, 2023 வந்துருக்கு பார்த்தீங்களா? 29,000 ஆட் பண்ணிக்காங்க. ஸோ மொத்தமாக என்கிட்ட 87,000 இருக்குது. இதை டிடிஎஸ் 12,000 ரூபா பிடிச்சிருவான். அவங்களே பிடிச்சிருவாங்க, எல்லாமே பிடிப்பு தான். எங்கே போனோம்னா பிடிப்பை பிடிச்சிருவாங்க. டிடிஎஸை பிடிச்சிட்டு பேலன்ஸ் 51,126. இதை நானும் வித்ட்ரா பண்ணோன்ட்டு 2 மாசமா முக்கின்னு இருக்கேன். வித்ட்ரா பண்ண முடியல. கேஎஸ்சி எல்லாமே பண்ணியிருக்கேன், ஒன்றும் நடக்கலை. ஓகேங்களா? லோக்கோவில் இதையாச்சு இப்போ நேரில் நம்ம போகிறேன், அங்கே எப்படியும் லோக்கல் ஆளுங்க இருப்பாங்க. கலையத்தை பிடிச்சி தரன்னு எனக்கு இந்த 50,000 ரூபாய் எடுத்து கொடுப்பியா பாட்டியா? இதை கொடுக்கலன்னா டென்ஷன் ஆயிடுவேன். இந்த மாதிரி தான் அந்த 20+ ரூபாய்க்கு இங்கே மெம்பர்ஷிப் போட்டுடலாம் ப்ரோ. உங்கள் விருப்பம் ப்ரோ. நான் என் சேனலில் போடுன்னு நான் சொல்ல மாட்டேன், போட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். எனிவே அருண் நம்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மெம்பர்ஷிப் ப்ரோ. ட்ரீட் கொடுங்க வாதி. சென்னையில் இருக்கும். சென்னையில் இருக்கீங்களா? ட்ரீட் எங்கே தானே தரது? ஒன்று மட்டும் உண்மை, எந்த ஒரு டிஓஸ் குளோபலில் இந்தியாவை ஷைன் பண்ணணும்னுலாம் ஆசைப்படலை. இந்த சோல் கார்டில் இருக்கிற வர போட்ட காசை எடுத்துகிட்டு போயிடலாம்னு தான் இருக்காங்க போல். உண்மை ப்ரோ, சோல் கார்டில் ரொம்ப பண்ணுறாங்க ப்ரோ அவங்க. அதனாலேயே வந்து அவங்க எல்லாம் இப்போ பாருங்கள், பிஜிஐஎஸ் இதில் வரல. பட் அவங்க அந்த வியூவர்ஷிப்பை வச்சுக்கிட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்கியா. அவங்க முன்னாடி வந்து போராடுறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கியா. பட் அதே நேரத்தில் அவங்க என்ன பண்றது, குழப்பதான் முடியும் நம்மளால. அப்போ போடலன்னா நல்லா இருக்க மாட்டோமா? அது இல்லை ப்ரோ, எனக்கு நல்லா இருக்காதுன்னு ப்ரோ. என்ன ப்ரோ புரியல ப்ரோ. நீங்கள் எப்போ பெங்களூர் ப்ரோ வீடியோ காத்தால கிளம்பணும்? இப்போ லைவ் வரலன்னா இன்னி வந்துருவீங்கன்னு தெரியும், அதனால தான் இன்னைக்கு லைவ் வந்துட்டேன். நான் காலையில் வேற கிளம்பணும், ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு ஏந்து போகலான்னு பார்த்தேன். வில் ஷார்ப் பி வித் யூ இன் ஆல் த டேஸ். எஸ் ப்ரோ, ஷார்ப்புக்கு விஐபி பாஸே போட்டுட்டேன் ப்ரோ. ஸ்கை லேனுக்கு, ஸ்கைலோடைய லேனுக்கு விஐபி பாஸே போட்டுட்டேன் ப்ரோ ஷார்ப்புக்கு. ஸோ அதனால் இட் ஓன்ட் பி அன் இஷ்யூ. வேணும். இல்லை குட்டியா இவ்வளோ பெரிய கிளாஸ், எவ்வளோ பெரிய கிளாஸ், குட்டி கிளாஸ் கரெக்டாக இருக்கு. செந்தமிழ் செழியன் நான் ப்ரோ கற்பனையன் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். நன்றி. இட்டாச்சி வாங்க. ரீல்ஸ்லாம் இல்லை ஜி. வியூஸ் இஸ் கிரேட்டர் தேன் இஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சி வியூவர்ஷிப்பு முக்கியம் தானே இஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. 25,000 ரூபாய் டிக்கெட் இருக்கு ஸ்கைக்கு, அதெல்லாம் ஒர்த்தாச்சு. அதெல்லாம் 2-3 பேர் வாங்கியிருக்காங்க ஜி. ஏன் ஜி நீங்கள் வேற? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டுபாகுரு தலையனே வாங்கியிருக்காங்க ஜி. எனக்கு என்னன்னே புரியல ஜி. எங்க கூட தான் ஜி இருக்கிறாங்க, அவன்கிட்ட எப்படிதான் காசு வருதுன்னே தெரியல ஜி. இந்த லைவை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் ஜி அந்த சனி பீடை பிடிச்சவன். நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணனா பண்ண மாட்டான், பீடை பிடிச்சவனே. 25,000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கிறான். கெத்தா போவேன் அப்படின்றான், பேதியில போவான். இங்கே தான் உட்காந்துன்னு இருப்பான், பேதியில போவேன். அவுட் டு கெட் மெம்பர்ஷிப் பாதி ப்ரோ மெம்பர்ஷிப்னு லிங்க் போடுங்க ப்ரோ, வரும் ப்ரோ. எக்ஸ்க்ளமேட்டரி மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா வரும் ஜி லிங்க். குரூஸா? குரூஸ் அவடே பாவையா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்காங்க. ஸோ மனசார ப்ரே பண்ணிக்கோ. அவனே வேற விஷயத்தில் இருக்கிறான், நீங்கள் வந்து குரூஸான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, அவன் கமெண்ட்லாம் பண்ண மாட்டான். துபாய் ஒரு தலைவன் என் ஃப்ரெண்டியா, என் கூட வேலை பார்த்தவன். எப்படியா புரியல எனக்கு. என் கூட வேலை பார்த்தவன்
அவன் எப்படி இங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியல. குட்டி கிளாஸ் வோல்ட் ஹவு டு கெட் லேண்ட் டிக்கெட் அப்த்ரஸ்ட். இதில் என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி டிடி இன்ஸ்டா ஸ்டோரியில் இருக்கும் ப்ரோ. 25,000 எடுத்து ப்ரோ அழகே ஃப்ரீ டிக்கெட்ஸில் போட்டுட்டேன் ப்ரோ. பட் ப்ரைஸ் டிசியர் மட்டும் தான் பார்க்க முடியாது ப்ரோ. வியூவர்ஷிப் சோல் மாறி எதனா கூட பரவாயில்ல ப்ரோ. அவங்க ஆறுக ஃபேமஸ் பண்ணி அங்கே யார் ஆடினாலும் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் காடலுக்கு ஜானிக்காக மட்டும்தான் அவன் போயிட்டா காடலை இழுத்து போட்டு வேண்டியது தான். அதனால தான் வந்து இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறான். இஸ் மாயாவி ஒர்க்கிங் ஃபார் ஸ்கை இன் பிளான்ட்? இஸ் ஒர்க்கிங் ப்ரோ. பாதி லோக்கோவில் 179 rupees விஐபி போட்டுக்கு எப்படி என்ன இருக்கு தெரியலையே சத்தியமாக. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம்னா வியூவர்ஷிப் இம்பார்ட்டன்ட். வியூவர்ஷிப் வந்தாதான் நிறையா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்வெஸ்டர் ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. இதான் உண்மை. வியூவர்ஷிப்பு முக்கியம். இஸ்போர்ட்ஸ் வளர்றதுக்கு வியூவர்ஷிப் முக்கியம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நானே ஓப்பனாக சொல்லுவேன், ஏதாவது இன்விடேஷனல் ஈவெண்ட்னா சோல் கார்ட் லைக் இல்லாமல் இன்விடேஷனல் ஈவெண்ட் நடத்த முடியாதியா. அவ்வளோதான்யா. சோல் கார்ட் லைக் இல்லாமல் இன்விடேஷனல் ஈவெண்ட்டு நடத்தவே முடியாதியா. இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். லைவ் எதுலேயுமே ஓடல ப்ரோ வாட்ச் பார்ட்டி பார்க்கறதுக்கு. இதான் உண்மை. குறை மைக்கா இல்லை ப்ரோ. என்னுடைய ஃபேன் வச்சேன் ஆஃப் பண்ணிட்டேன். இருங்க ஆஃப் பண்ணிட்டேன். சைடு ஃபேன் வச்சேன். அதான் ப்ரோ. ஃப்ரீ கிரிக்கெட் அபவுட் ஸ்கை லேண்ட் பற்றி சொல்லுங்க ப்ரோ. இஸ் இட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஷோ? கம்ப்ளீட்டாக ஸ்கை லேண்டுடைய ஃப்ரீ டிக்கெட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஷோ. ஃபஸ்ட்டு வருபவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு உள்ளர வர வைக்க அலோவ் பண்ண முடியுமே தவிர்த்து வேற ஒருபோதும் அவர்களுக்கு வர இயலாது. உங்க சேனல் நேம் டோர்னமெண்ட் மாப்பியா பரூட்டோ ஜி. பிஎம்ஜிசி வாட்ச் பார்ட்டி பண்ணலாம் ஜி. நான் பார்க்கல மேட்சை. ஸோ அட்லீஸ்ட் பிஎம்ஜிசி ஆச்சு பார்ப்போம் கண்டிப்பா. எந்தெந்த மேட்ச்ரா? நெக்ஸ்ட் டின்னர் மேட்ச் மட்டும் பார்ப்போம். நல்லா இருக்கும். அவுட் சைடு கேம் என்ன வேணாலும் பண்ணட்டும். பட் இன் கேம்ல ஃபேவர்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர். இன் கேம்ல ஃபேவர் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? ஆஹா இன்ஃபினிக்ஸ் ஃபோனியா. So many teams in Battle Royale across the board that are just like, okay, yeah, big focal point. Someone like Tmrw into a very but for the sheer level of audacity of it and the big key word that we were talking about going into our opening game being confident. அரே ஸ்ரீராம் வணக்கம் ஜி. வாங்க ஜி. டிடிஎம்ல நம்ம பார்க்கலையா? அது மாதிரியா right now must be feeling like $1 million, right? They're kind of sat there thinking you've got time to ease into things, getting the nerves out the way early, blank, and that really does help an awful lot. As soon as you find out A7 away with a win under your belt, it just makes the rest of the day that little Falcon. bit easier. You're not thinking about your first. Now you're just thinking. Yeah, I mean for Falcons, you're 100% right there. Welcome to viewership bro. HVVP எங்க இருக்கறீங்க? It's a really big deal because this has been a place that Mad Balls have dominated in for A7 Mafioso knock வச்சிருக்கான். I think that's sort of afraid to. Just nice that the Team Falcons, they spread their wings and they கடைசி நேரா தான் பாப்பேன். Very strong. They understand how to get into. இவங்க கமெண்ட்ரிலாம் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி சட்டலா இல்ல. I like the way they leapfrogged across the river, provided backstops for one another and finally took out the remaining members. D Xavier இன்னொரு பக்கம் Falcon and surprisingly Alpha 7 got all four players still. முதல் மேட்ச் ST ல good game from பரவாயில்லை. மூணு ஃபினிஷ் ஒரு ஆள் நாக்கல இருக்காங்க. Easy position. Oh, exactly. From the point we first saw them, it already looked so uncomfortable. It felt like you were kind of really staring defeat in the face. Oh, GG தான் வந்து glad இவனுங்களா? Okay. Out the longevity of the game, not feeling forced, not really. என் நேம் மாத்தி அசாசின் ஃபார் தி வெச்சிக்க போறேன். ஏன்யா அசாசினேட்டர்? For Falcons, it was a great start. But ever since, the boys have started to roll up and apply pressure onto them. They've been crumbling under it. Now quite fragmented as well. Being able to actually bypass up here and not being just absolutely annihilated from the positions that are being controlled all around you is not going to be easy. Six also taking bullets down range as that will connect onto him.
just off towards the side as well. Other hyenas effectively lurking, ST waiting to Pika. engage on this one if they want to. Because you Avan can see how anda weak ST some of these 8 squads are now starting to look. Yeah, it's Actually, starting to get action. very, very difficult. Yabba. And Stalwart has just stolen Mongolian this split game. பாத்தீங்களா? See how much of a big number Nerzed's been, because he's a great addition to the squad. Mongolian so split far. பாத்தீங்களா இல்லையா? He's really been putting up some massive work. He is a bit more, let's say, compared to Action and Top, who are very good in a clutch scenario. But I think ஆனா that's அவங்க what இவ்வளவு makes him யூஸ் பண்ணி ஒரு fantastic, டிக்கெட் right? வாங்கிட்டாங்க He ஸ்கை will சாட்டர்டேக்கு just hold the புக் line. ஷோல 25k மட்டும் தான் He's just இருக்கு. facing off against சத்தியமா இல்ல ப்ரோ. entirety என்னால of எப்படி the ப்ரோ வாங்க team, முடியும்னு whilst the rest of நினைக்கிறீங்க? the boys are just dealing with all these other angles, slowly but surely clearing out these spaces. Alter Ego, obviously we saw them in their engagement between Gladiators. They got a little bit luckier. They were able to get down towards Trifecta earlier on. I think it was a smart move to make and have got towards the top 7 because of it. I think the most interesting thing, though, is the way that Icy's played from Stalwart. ப்ரோ PUBG அவ்வளோ ஸ்மூத் இருக்கு. ஆனா BGM அப்டேட் ஒழுங்கா பண்ணல. வை டைம் ஆகும் ப்ரோ. டைம் ஆகும். Oh, it's phenomenal. Oh yeah, from the amount of fights they're actually being thrust into here as well, the way they're being able to contain their angles is ridiculous. But you say his name and you've sprung him into effect as the pin is pulled, and he throws 2 players down to the deck instantly. DX struggling off the back of that one. That's not what you want to be in. Oh mate, suddenly the pressure that's being applied is even more intensified as Icy, yeah, this man is ice cold. There is no sweat on his brow. It's insanely good, but you also saw that he didn't even try and flush the eliminations. He knew his job and he performed it perfectly, which is just to hold this position. They know DXAV's got to come out at some point, so he has absolutely rinsed them from this spot. Really, really well done. In the meantime, continues to provide information. His whole job is just to not die. And getting 2 knocks in the process, you know, holding it down, that's fantastic news for him. We'll see if the snake clips him. It does not. Close quarters though, trying to find his way out of the doorway might be a risky maneuver. Ooh, DBS in the hand. Looking for the quick shot. Look at the bounce across. Lands it as well with a follow-up. Oh, mate. Icy. He's on one. That was a fantastic haul from Icy, man. He's been all over the shop there. And you know, we talked about Nerds at the tops, but look, he had புரியுது ப்ரோ. நம்ம டிக்கெட்லாம் என்னால சத்தியமா எடுத்து கொடுக்க முடியாது ப்ரோ. எப்படின்றது தெரியல. But again, it wasn't required. Icy's got this on lock on that top side. Alpha 7 in the meantime, though, as 4 players, they've been very resilient here. Up to 7 eliminations. Potato, though. அதெல்லாம் ஃபுல்லா ஃபார்மாலிட்டிக்கு விராத். அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி. ஆனா அதுலயே நம்ம பண்ணி தான் ஏதாவது ஸ்லாட் டிக்கெட் வாங்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? Trying to play with the map geometry that he's got, pulling out the SMG. Will it be Sublime? Bullets down, rage quickly. Nerzed still focused on the potential getaway from the last man from Falcons. The DPS as well, looking punishing as Potato gets put back in the ground. Dear me, right now up to 12 eliminations for Stalwart. They have been absolutely dominant in this first map. Monumental plays coming through backwards and forwards. Duello in the meantime, he's fighting the entirety of Alpha 7. The Japanese squad going hell for leather over here. As the numbers dwindle, already this intense game leaving us now with what could be the final fight to decide which one gets to taste that chicken dinner coming into Group Green to start us off here. Alpha 7 versus ST. 4 versus 3. Map control, it's got to be said. It is Stalwart. They're playing it to a T, living the name here. And I mean, the way they've controlled this map as well, you saw they put a lot of emphasis towards this side. They used this outpost before, mainly as a scouting position, but they wanted the high ground when it came to that aim game. So everything is part of their grand design here over on Stalwart. Senab looks to go for a peek, but in the meantime, they just realized they're scared, so they're just going to try and move further down. Action with a quick feed, and there's an immediate return from Icy again. You can see the way they're playing it as well, trying to bait each other out, playing the numbers game, knowing they can trade for one of these players and peeking off each other's contact. Icy goes up close, shattered, as he will go down to the DBS, punishing him with a 1 punch. Low HP though, a not great positional play to work with. Got to pop those heels quick, bullet to the back, shuts down another one. Suddenly we're starting to see Stalwart coming out on top unless one man can make a difference. DBS closes the gap, keeps him in close check, looking for the finishes as well, but this is a rough position to be in blank. He's behind the tree and he might be barking up the wrong one. Just Nerzed versus Mafioso now as the circle begins to close. Nerzed goes for the jump peak. My God, they're
நம்மலாம் டிபிஎஸ் ஒரு மயிரும் இல்லையா? என்னயா புரியலையா? டிவிஎஸ் இப்படி அடிக்கிறானுங்க. There it is, coming through in the air. Nurzad shutting it down. And the success coming out, little bit of a celebration as well, and rightly so. I mean, the way that Starwork played that, you've got to give them props. Individually, Blank, we were talking about confidence being such a big boon, being able to show that extra 15 to 20% that matters most on a big stage like என்னயா இது? I think being able to give them props. Individually, rightly so. I mean, the way that Starwork played that, you've got to give them. Nurzad goes for the jumping. Mafioso now as the circle begins to close. Nurzad goes for the jumping. My God, there it is. Coming The middle, so really he's out on the edge at the moment, but he has great sight lines. They can control a lot of these teams that likely will have to battle off against one another. I would still leave, but our DBS skills are more sick. really இதுதான் வெயிட். யோ கொரியன் டிபிஎஸ் எல்லாம் பார்க்கலையா நீங்க? completely burnt out. So the game Lot of fight teams யார் யார் இருக்கா? STA either way they've accrued DX some loops. elimination points, a top 5 position. ஆல்பா 7 என்ன 7 ஃபினிஷ் எடுத்துட்டானுங்களா? It is. It's still rolling with the punches, right? Even if overall the situation with the team doesn't work out perfectly, still being able to hit their shots and looking warm with the DMRs as well. It's not as easy as it looks. Some of the pot shots we're seeing come out with that mini 14, making it look like a major 14, and it continues again here as the misery continues. Another shot back over. Rosemary feeling the pressure now. That's a really good shot coming through there. It was just almost instantaneous. Mythic very low. There's a couple of meds still remaining. Tempting to use him at this point in time, but just going to try and let his stims pick him up a bit more whilst he knows he's still in a fairly safe position. The circle's going to move in now, and this is where Stalwart will have to leave. Good opening from Tmrw, and he's waited for this moment too. Understands that now things start to get to a point where loops have to leave this building. So getting a knock as the circle starts to close. ஜிடிஆர் கஷ்டப்படுறாங்க. என்ன நிறைய டீம் எட்ஜ் தான் ஆடுவாங்க. ஸோ அது புதுசா இருக்கு. அவங்களுக்கு இந்தியா லாபியில் எல்லாரையும் சென்டர்ல ஸோ இவங்களுக்கு ஈஸியா இருக்கும், யூனிக்கா இருக்கும். எப்படிடா ஓப்பன்ல எடுப்ப ஜோனை எஸ்டி? Resituate themselves. Really clever stuff, Blank. The lineups have been on point for them. This isn't looking ideal though. Got to be quick to get back in. You've got a thin smoke wall ahead of you. Yeah, I mean that's all they can do is set up. ஓ அங்க சின்னதா ஒரு ரிட்ஜ் இருக்கும். ஆனா லைட்டா ஒரு டிப் மாதிரி இருக்கும். Tops does get knocked. I think that's reaction out as well. They tried to get that அதுல இல்ல போல. working, and I think it could have been better if it was a case that that vehicle was not unassailable. Dude, it was so FF na yaar fire first but that thing to run round the thing at the end. Covered it in grease. Yeah. And they couldn't get a grab on it. Didn't bode well, so it means that we ticked down into the final 4. என்னடா இது? Didn't bode well, so it means that we ticked down into the final 4 squads. Some of அப்படியே ஏம்பாட்ட போட்டு இழுக்கறான் bro. When it comes to the HP across the Fireplex uncle teams done in the battle of attrition. Only 2 of the 4 squads looking like they've really got a lot of longevity left on this one. Close quarters engagement as Loops well. dinner With Loops sharing the compound with man's up top. ஏய் இத நல்லா ஃப்ரீயா இருக்கானுங்க. நல்லா ஸ்பிட் ஆவலாம். பட் ஜோன் அவனுக்கு வரணுமே. ஜோன் 9 ஸ்டேஜ் 9 வந்துருச்சு. A serious hole coming through from Tmrw, and he has to do a lot here. Third place is a big jump up in points, but it is a 1v3 he's looking for. He's in the perfect building, the perfect room to make it happen. Spraying players down as they come through that smoke. More nades coming through, and they're just sliding through the windows here, Jackie. They just cannot get them on target, and he's still looking for some more. This is madness. It's all about playing the angle and the timing on this one. Every pot shot he takes here is audio for them to know that he's still in position. Smart play, drop the nade in, go in off the back of the timing from it whilst he's popping a heal, clean up onto that man, shut down the எல்லா ஸ்மோக் அடிதா. Terror right here, right now. For Loops, the benefit to that is also the fact you now have control of this compound. One of the last buildings that really have much of a defense left for them, but shots are still landing. Alter taking the pace from the back pocket. We see the peek in that's actually ruined Loops. Come on buddies. Barely any
utility Okay. for Loops remaining, but look at all this. Hey, dinner எடுத்துக்காங்க. 4 mollies. ST மொத match. Those mollies are going to be the things that ரெண்டாவது really match. cause the most amount of hurt here. Getting out this building whilst it's Ah! on fire, it's horrible. But Ayala, he does find one. Only one player remaining. It looks like Origo is going to finish this one off for Indonesia. But Ayala refuses to give up, but neither do Alter Ego as they take the chicken dinner in our second game. And it's high fives all around. Oh man, that's an intense final fight. The way he was playing it, you could see he was still confident they could squeeze out a win on that one in the closing moments of it. But Alter Ego, some of the nades போன வாட்டி வந்து டைரக்ட் இன்வைட்ல the moments of the கரெக்ட்டா போன வாட்டி பிஎம்ஜிசிக்கு whilst they're being absolutely மலேசியால நடந்தனால டைரக்ட் இன்வைட்டா இல்லையா I think இவனுங்க என்ன ஒரு two ஆல்ட்ரிகோ போன வாட்டி டைரக்ட் இன்வைட்னு நினைக்கிறேன் பிஎம்ஜிசில deal. Different like this. Away from school. Actually works out. It was a bit risky, but it worked out. It makes me scared. ஏய் இதென்ன டைரக்ட் இன்வைட் ஓகே this. Heels having to come in, zone A7 ST இந்த மேட்ச் ST டின்னர் அட்ரிக் Able to go mad balls, maybe take some pot shots towards a lot of these teams coming through on Ada. that western side. from Loops. Mythic was able to do a substantial amount of damage, but not quite finish things off. Talking about the H2O, pounding up and out of the river here and taking the fight towards AA as the shots are coming across. Everyone's taking a bit of a whiff. Should keep. Not a bad position for mad balls, right? Loads of players on the way from that south என்னடா side. மினி டாப்ஸ் நம்மள மாதிரியே It is a பண்றானுங்க super ஏய் கம் ஆன் गाइस பாக்குறல லைக் பண்ணுங்க லெட்ஸ் கோ ஃபார் 500 லைக்ஸ் லைக் பண்ணீங்களா super soaker in terms of what's coming at you for the mad balls. 415 கம் ஆன் गाइस இன்னும் ஒரு 50 லைக்ஸ் தான் பாருங்க சாரி 100 லைக்ஸ் 500 லைக்ஸ் போலாம் டப்புடுவாங்க where they get some of that confidence As they go. area. Cardosin though gets Absolutely devilish when it. ஆல்ட்ரிகோ to them, you know, 8 eliminations. ST பின்னாடி இருந்து இங்கிட்டு வந்துட்டானுங்க பாரியா So I சுத்திட்டு think they've done well here. It's just taken a while to pull A7 that ripcord, வந்து start வீட்டுக்குள்ள getting that engine moving, getting A7 it வீடுங்கள நிறைய இது பண்றாங்க PMGC. இதுல நோவா கிடையாது bro Not an easy position to play from. Have Quest had and getting through this with 4 players is really big. The nice initial nade into a secondary. இங்க இருந்து knock போட்டு from நேடு Rigo. ரெண்டு நாக்கு That எடுத்துறானே is gorgeous. ஓப்பா Ayala though spots out Icy coming through from Stalwart as he tries to get some scouting done. Luckily sets himself in a spot where he is safe. மீட் யூ ஆல் இன் பெங்களூர் நான் உன்னை தமிழ்நாடுலயே பார்க்க மாட்டோம் ஏய் நீ பார்க்க மாட்டடா காசு கொடுத்துலாம் டிக்கெட் வாங்கிருக்காங்கடா in terms of his tracing and his flicking, and it's quite impressive. Normally you see those sort of aim styles not really, you know, translating too well for some of our players. உனக்கு ஏன்டா வைத்தறிச்சல and struggle a little bit on the others. வயிறு He's எரியுதா an all-rounder, content to pick up whatever's in front of him and really find some இப்போ good கிளாசிக் shots விளையாடு there. So கட்சி still வரைக்கும் being கிளாசிக் able to வச்சு third party at the prime ப்ளோ ஜாப் opportunity, போட்டுடி adding a கிளாசியை little bit பிடிச்சி more each time towards the Loops dominoes as they move on up to 6 eliminations from this. And this has caused issues for Stalwart, a side that looked like they were really the driving force behind the game, now being absolutely peppered, closing the gap in as they start to advance deeper towards this compound as well. Again, Loops unload onto them. I saw பாடி வெரி பண்றானுயா so much control over that northern டொமால்ட் side. மில் நினைக்கிறானு They tried to claim மினிய வச்சு too much space. You know, this is a fairly Oi! open area. ஓ ஷிட் அங்க இருந்து M4 ஷாட்ஸ் இவன் ஏஇல இருந்து Down by a couple of mini 14s, and we're talking about Ayala, how good he was with them. But look at the control through the Mafioso and Carrillo from this building at the moment. It's given a bit of a lifeline for the guys on Stalwart. எஸ்டிக்கு ஜோன் அப்படியே வலிச்சிருச்ச ஒருவேளை Potentially still be able to make something out of this, leaving us now. மூணு மேட்சா கன்சிஸ்டன்ட்டா விளையாடுறது ஆல்ட்ரிகோ ஆல்பா 7 எஸ்டி தான் You're looking at manpower, the only side. இந்தியன் டீம் இன்வைட் வரலனா there was some என்னன்னு தெரியல ஏதோ பஞ்சாயத்து நினைக்கிறேன் கிராஃப்டனுக்கும் டென்ஷன் at least they can play off each other. You've got cover, you've got map geometry that will be favoring you. That's not really the same sort of situation for Stalwart now. It gets a lot harder, the vehicle being the only boom, potentially
actually going for a bit of a 2-1 split, using the car to draw attention, whilst the other two players make a bit of a move to keep themselves in it and getting a lay of the land. Compound control still firmly in the hands of Alpha 7, though they're content with this one. Quest, there where we left them, down towards the ridge side. Huge smoke wall up ahead, pushing in for the 2v2. The only fair fight. Mini gameplay mariye irukla. That's up against Tmrw. They've got nades to work with. The shotgun to bait out the first nade takes a little bit of damage, Blank, but at least got spacing. Could be a good nade coming through from bro satyama என்னோட பவர் யூஸ் பண்ணி எனக்கே வந்து டிக்கெட் வாங்க முடியாதியா. Second nade coming through from Octa has to be good. Has to prime it just right. Alpha 7 sends in over towards his position to finish off this engagement. Good nade from Easy that might just finish it off, and it does. But this was a smart play coming through from Alpha 7, honestly. They realize that there's still two players coming from Quest. They're over towards the western side. They allow them to head over towards Tmrw. That fight's going to conclude on its own, with at least it being a two-player being left standing in the end game. But really fast rotations here from Alpha 7, getting into position as fast as possible to try and get this game sped up for them, whilst they know that STE is still currently licking their wounds over towards this northern edge. It is a mean core that remains alive for Stalwart, though, with both Icy and Tmrw alive and kicking on this one. Utility-wise, it's there. They've got the nades they'll need to work with, and a few meds sprinkled in. The nades being pulled out here again, though, is Easy. Makes the life hard for A7. Alpha 7 choke. An easy chicken dinner on this one. Closing the gap between the compounds. Teammates been revived as well. Shotgun blast through the window. Tags up on a windowsill. Sanab having to back off from the commotion caused. Nades whizzing by him as well. This is an angle where the DBS can still be so lethal. It's all about just hitting the shot first. He's got to play this one perfectly to buy his teammates time to work with. Big damage back over as well onto the rest of them. Wide swing round the corner, Blank. Cleaves his way through him like a butcher knife. Senab is doing so well here because the rest of the team is dealing with STE, preventing him getting any closer. What a shot, bro! He holds that down on his lonesome is so important. அவ்வளவுதான் STE எல்லாரும் zone பிடிச்சிட்டானுங்க. Action and Tmrw gets in. This is what I was so happy about earlier. Once again Alpha 7 dinner விட்டாங்க. Fight's taking too long. They take the opportunity to get up towards Wizard Tower and this, and with that they get the circle to Jackie. Couple of nades remaining. They have to be big. They want to cause chaos in the backlines here for Alpha 7. Has to be clean connection. Nades are worth their weight in gold in a situation like this. Last of the stims being used as well. 2 remaining in the back pocket for Tmrw. Tops himself up, gets the heart pumping. Action on the reposition. Has nades to play with. Molotov can be primed if the push comes in. Nade a little bit late on the timing. They've got their way up the stairs, taking a 1v1. They can't quite find him though. What? Hello? He's step his way around him. Eventually strikes back with a shotgun. Action. What is going on? The numbers now dropping. Tmrw taking a close quarters engagement, diving up on top. One pump onto Sanab. They're turning this around, Blank. He's aggressive to try and close it. Is this going to be the second time Tmrw closes down a game, spots a player, flushes him out? The upstairs is amok with chaos for Alpha 7 at the moment, but this Molotov's been passed through from Icy as he starts to join the fight now, Jackie. Icy. He's going to turn the heat up on this one. Molly to keep him trapped in. Dive out the window through the back line. Quick peek onto Icy. Trying to connect the shots, but it's too little, too late. Icy pumps away. They will fall down. And Just in the end, finally securing that one again. It's Stalwart with their second chicken dinner of the day as the celebrations come out. Quickly, Stalwart similarly still on their way out from military base over at Novo. They've got a long way to go, but that's fine. Stage 2 very soon. Wow. Well, 6 made the decision to make a quick Alpha 7 லாம் 4v4 ஃபைட்ல அடிச்சிக்க முடியாது போல இது. Okay, so it looks like double shotguns for the engagement. Unloads with the semi, switches to the pump, seeing if he can blow them to bits. Here's the first. Nice tag on the second as well. Actually making this one look relatively uncomfortable. replayல கூட நம்ம சொல்றது ஜெண்டாவா ஆகுது. Really causing issues for them. They've got to back off because of it and create space. They hold on the offense. Blank. He's trying to make a play on this one. Taking each fight very confidently into this. Going down towards the last of the utilities he's really got to primarily just stick to his guns in a situation like this, but they give him timing for the double reload, and he has 1 smoke, 2 stims left. I mean, this is the pumpy as well he's using, but Sanab will find the grenade, head up towards that top side, keeps it safe, realizes that is no qualify ஆகல. They were over towards the top. You could be playing further in. ஃபுல்லா பின்னாடியே zone இழுத்துருக்கு.
which is the outer edges of the hillside itself, moving up the slopes. See who you can get to. Sort of feels like Takeshi's Castle at this point in time, where you got to battle through a lot of those annoying foes before you get to face against that final boss. At the moment, that's looking like Pajiza, Evos, as well as Tmrw combined. Evos kicking in the nitros as they want to close the gap between the two teams, but they're taking Xavier team இவ்ளோ மட்டியும் ஆடுறானுங்க. go off. Man's got to go full Paragon in a situation like this, trying to punish with a shotty. Clean connections as he cuts his way through easy, looking to stay alive, but the bullets are being battered down onto him from all the way up on the hill. That'll be the backup from Redface that does actually save the bacon on the close quarters engagement versus Quest. TD after playing, bro. Yes, bro. He's taken out, and Luxy traded it back again onto Stalwart. So Stalwart down to 3 now. Yeah, cheeky peek there from Stalwart. I actually like this position that Stalwart's picked up. Pretty safe in terms of angles. You're not likely to get really hurt from Reject looking down your way, so they can hide within the tree line, but all the while deal a lot of damage over towards the airplane that's crashed down here. And currently Pajiza Evos is playing. They do lose a player in the process, but that will slow down Evos tremendously, allowing now Mad Balls to move further up. They've got one elimination, made it towards the top 9. This is looking fairly decent for the EU squad. Something about it though. It is Sky qualify level. Looking at Mad Balls with the way they've been playing, the body language, the way they've been positioning themselves into these games, it always feels a little bit scary. Here, Frozen detonate in the car and taking out Paragin to stop. UB City வாவா நீங்க வரீங்களா ஜி? நான் நாளைக்கே கிளம்புறேன் ஜி. நான் ஸ்கை ஈவென்ட் ஃபுல்லா இருப்பேன், யூ ஈவென்ட் ஃபுல்லா இருப்பேன் bro. And here, you're in close proximity, surrounded by squads that have got a good understanding of where they are positionally. So, if Mad Balls want to keep this one up, it has got to get even better the longer this game goes on. Yeah, man, I mean, like, right now, the squads are in the lobby, you know, Tmrw, Maliz, Esports, Ali7, Stalwart, Evos. These are all tough teams, but I think this might be a game where Mad Balls might just be able to pull themselves out of the water, cough up whatever that's been hurting them, hampering them, try and get on with it here in the PMGC. They're stuck a little bit on the edge now. With a lot of angles towards them, they might need to start sweeping up towards that western side, ideally. Alpha 7 spotted their position earlier because Mad Balls took one of them. Manti and Joker in UAE நம்ம ஒரே குடும்பத்துல இருந்தோம். இந்த வாட்டி அதை ப்ரூவ் பண்ணலாம் வாங்கிட்டாரு போல. Anyone on this western edge, they're a little bit queasy now. Seasickness going to be kicking in as they have been shaken. அப்புறம் யாரோ ஒருத்தவன் இது போட்டாங்க, ஒரு ஸ்டேட்டஸை, ஒரு இது, ஒரு ஸ்டோரி, இதோட இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். டிடி குவாலிஃபை ஆயிருக்குன்னா அது பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான், உங்களால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயந்தான், ஒரு டிடி ஃபேனாக ஒரு இதுதான். அதுக்காக வந்து அவருடைய கமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மூளையே ஒரு மாதிரி குழப்பிடுச்சு. பாதி நம்ம தான், நான் ஒரு வாட்டி ஏதோ நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டேன், அதை பிடிச்சிட்டு வாதி நாங்கள் தான் கெத்து, நம்ம தான் கெத்து சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் எவனுமே வந்து ஒரு தமிழ் டீம் கூட வந்து லேனுக்கு போகல ப்ரோ, ஆனால் நம்ம போகிறோம் ப்ரோ அப்படி இப்படின்னுலாம் சொன்னார். நான் அப்போ தான் சொன்னேன், இப்போ தான் ரீசெண்டாக வந்து பெய்த்துன்ற ஒரு பர்சன் குவாலிஃபை ஆகி போனானுங்க, அது கொஞ்ச நாள் ஆதிவாசி அடக்கிவாசி அப்படின்ட்டு அவருக்கு சொல்லி புத்திமதி சொல்லி, இந்த மாதிரி ஓவராக குதிக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் முடியட்டோம் நல்லபடியாக, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, இந்த ஆரம்பத்தில் ஜெண்டா வேண்டாம். ஓகே, இது எல்லாருக்கும் நானும் சொல்லிக்கிறேன். From game to game, thrown around all over the place. கொஞ்சம் எல்லாரும் அடக்கி வாசிப்போம். All the best. ஆலிசல் மனசுல சொல்லிட்டு take him out of commission. Good understanding at least positionally where they can be peaking on this one. Got their back towards the blue as well, so they know there's no flanking action that's going to come their way, and a little bit of utility across the board. Probably want a little bit more to work with, but they've got some to try and make a maneuver. Few smokes pulled out, closing the distance behind the tree line. Going to push up with Zerich being able to provide overwatch as well. This is your one big grenade in the back pocket, so it's got to land on target. A little bit of damage tagged out from it. ABC போயிருக்காங்களா? ஏஆர்சி ஆமா, ஒபே டீம் குவாலிஃபை ஆச்சியா, அவங்கள அப்படியே கைப்பற்றிட்டாங்க பார்த்தாங்க. ரைட்டு, ஆனா ஆக்சுவலா ஒரு நல்ல மூவ், ஒரு நல்ல டீம் எடுத்து இந்த மாதிரி பண்ணாதான் உண்டு. So Zia not likely to get out of here anytime soon.
நல்லா பண்றாங்க. Still on that top side. They still காசு have to பணம் face துட்டு off மணி against the Indonesian ஓனர் giants of யுனைடெட் Zuxi ஸ்டேட்ஸ் and Luxi and the rest of நல்லா EVOS over heavy towards that cost. eastern side at some point. அட் த எண்ட் யாராவது ஒரு 4 பிளேயருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுல, அதுவுமே வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். In terms of the final standing squads we have remaining here at the minute in the 6th stage, EVOS have looked really quite strong. ABC போனாங்கல BMOC ஃபைனல். இல்ல BMOC ஃபைனல்ஸ்லாம் போல. BG அதான் BMPS BMOC இல்ல. BMPS போனாங்க. அது லேன் இல்லல ப்ரோ. அப்படி பார்த்தா நம்மள HHன்னு சொல்லலாம். அது அப்ப நடந்தது ப்ரோ. ஓகேவா? நம்ம லாஜிக்கலா பேசினா நம்ம வேற மாதிரி லாஜிக்கலா பேசுவோம். அது அந்த காலத்துல நடந்தது. Ran out of everything on that PPI zone. Really looking dry in terms of what they're bringing to these final fights. They sort of have to go down towards R&J and sort of pick up on some of those death crates. Misery holding them back now. Nice smokes unleashed, allowing them to get further up. Tulika has to hit some big nades. I think that's really mostly what they're rocking. ஃபுல்லா நார்த் தான் ஃபுல்லா ஜோன். ஓனர்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இல்லப்பா. அவர் பேர் தெரியல. சீஃப்னு இருக்கும், பட் ஆனா அவருடைய பேர் மறந்துச்சு. ஒன்னு வரும். Going to be too well armed the longer this one goes on. Can't be said for some of the other teams that definitely have more reserves than they would really find time to do much with. A little bit outclassed in terms of some of the weaponry that's on display as well, but Fleek still trying his best. Pot shots across, nice connection in the end. Yeah, it's a decent little capture. யார் தான் டின்னர் இதுவும் ST எடுத்துட்டானுங்கன்னாதீங்க. ஆல் அட்ரஸே தெரியாம இருக்கானுங்க ST. Nades down the hill are a little bit easier. Nades upwards though towards Pajisa EVOS. போடி கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் ஜோன் வந்திருக்கும். பின்னாடி இருந்து இங்க வேற டீம் கிட்ட இருந்து அமுக்குறாங்க. Left, right, and center. It was only so long they could hold in this position, and they just did not clear out enough space. Even after they got that. நீங்க லைவ்ல நம்ம டீம் டின்னர் அடிக்கும்னு சொல்லாதீங்க. ஜண்டா ஆயிடும் ப்ளீஸ். ஓகே கிக்கஸ். அட்மின் போட்டுறீங்க. Commission on this one. Not going to have a chance to have any surprises here. 7C's காசு நிறைய தான் வச்சிருக்கான். என்ன பண்றாங்கன்னு தெரியல. Ending that one with 8 eliminations, but the overall டீம் சோல்க்கு மட்டும் எப்படி ப்ரோ இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. A lot of big names still commission for this, and some of the squads we haven't seen making it this late now starting to get a little super Jan Peter will meet you there. Survival time as well. வெளியில எங்கயாச்சும் மீட் அப் இருந்தா சொல்லுங்க. பெங்களூர்லயா? Just what they can do with this, being the two squads that do still have all 4 players left alive. EVOS, look, they were pretty red hot coming into this one with some of the adjustments we've seen from them. Redface has been hitting some good shots. Stalwart still in it to win it as well. Our point system is making Indian team inclined towards rather than taking fights. When it comes to points off the back of the இருக்கிறத பண்ணட்டும். நம்ம அதெல்லாம் ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். அவ்வளவுதான். Is going to be a blessing for them. Yeah, they're just churning out ranking points at the moment, which is the big difficulty for a lot of these teams. It sort of feels like STE, A7, heavily armed guardsmen holding on to that 3rd place spot. Just don't know எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க how it's மிஸ்டர் possible அரவிந்த் to catch ஸ்டீரா? these teams up. I say that it's only day 1, so things can still change. யாரா இவனுங்க டொங் 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 ரெட் டாட். The consistency is going to keep coming through. இவனுங்க ரெட் டாட் ஆட மாட்டேங்குது. நம்ம ரெட் டாட் டான்ஸ் ஆடுது. இங்க பாரு. என்னடா இது? ரெட் டாட் போட்டு ஏகேஎம்ல அடிக்குறான். The consistency is going to keep coming through. STE NZ has to send away. Not likely they'll get away from that one though, and I think that's their final player now out in 5th place. But like you say, that's good points. That's good points still been accrued. That's what matters at the minute. Especially with a big buffer they built themselves, they're allowed to let the odd chicken dinner fall through the fingertips. ஏய் அது தண்ணி எடுத்துட்டு வந்தேன்ற ஞாபகத்துல வந்துட்டீங்க ப்ளீஸ். Definitely going to be full at the minute. But now it's up to the squads that are hungry. Alpha 7 famished off the back of what happened into the previous game. Probably somewhat frustrated at the mistakes made in the 2v2s. They சவர்மணி கேட்டியா கிட்ட? But it is just 2 players. சவர்மா தானே. நான் நாளைக்கு வாங்கி தரேன். Match back. It will be a tall task, especially with both EVOS and Reject having a lot more manpower to work with. A bit of a slower affair then from this one. Mistakes on this blank are going to be costly. Not too much. என்ன சொல்லணும் சொல்லு. இவனை உங்க வீட்டுக்கு கூட்டி போயிரு. எதுக்கு? நீ கல்யாணம் பண்ணி வெச்சுக்கோ. யார சார் Much geometry to work with. All goes down to your util and your communications on your peaks.
I mean, Maliz Esports, for 2 players, 17 nades is a massive amount they've still got remaining. So if they can get themselves towards the end game, towards that zone 9. Sky and New Landல player jersey la team sponsor oda logo பண்ணுவாங்க. If they don't allow for sponsor logo, then it will be difficult to get sponsors for team. Allow பண்ணுவாங்க bro. நீங்க யாராவது ஏதாவது கம்பெனி வச்சிருக்கீங்களா? ஸ்பான்சர் பண்றீங்களா சொல்லுங்க, நம்மளா ஜெர்சில போட்டுக்கலாம். Send it yet though. EVOS have the circle, and again for this Indonesian team, they've come along leaps and bounds over in their region. வாங்க மிஸ்டர் பீன். Looking much Mrs. more like Bean. a unit as Lewis fully unloaded on by the guys on reject. Regiocio finds the last player from Leeds Esports. They make it up to a top 3. Pushing further into the placements on this one. That's what you needed, at least being able to close things down before they got out of hand. It looked like it was going to be a bit risky with some of the shots that were coming back towards them, but they pieced it together. Although it's not going to end there. Still just eating bullets again. Mzrw really living up to his name as he loves company. In this situation, it will be the rejects that are forced to hang out with him. Bullet after bullet, putting Alpha 7 as well, suffering as they're gone for good. We get left with the final 2 squads that are duking it out for this one. Evos, they've looked confident, Blank, but can they close it? They need to get it done now. Reggie, the rest of the team on reject can't get too high up this hill, and at the moment, honestly, Evos is just holding the back marvelously. Mzrw goes down though. There is another one from Sara, flexing those guns earlier, now flexing it in game, looking to take down a couple more players. This takes it up to a 2v3, 2v2 now. It's just Duello off in the distance. Has a nade, it could be dangerous. Duello, he's got to win his duels on this one. Ooh, what? Oh, the flick back across. Yo, என்னயா இது லக்ஸி? This is absolutely மாமா சக்ஸி நெக்ஸி லக்ஸி மாமா லக்ஸி. Ooh, what? Dangerous. லக்ஸி the sexy-யா. Duello, he's got to win his duels on this one. Ooh, what? Oh, the flick back across is absolute insanity from Luxy. That wasn't lucky, that was skill. As the man makes a maneuver that would make you feel ill, dropping it down to just 1 man left. The Japanese side not able to keep the dream alive, as they will be rejected on the chicken dinner. It will be a pick Sure, John Peter. as they secure எதா இருந்தாலும் the குயிக்கா chicken கேக்க சொல்லுங்க. That felt like a return to pass there from Luxy with that luxurious shot. Anna, for sure they are gonna be a main sponsor for Esports. Spotted him there. I mean, he's wearing his glasses, so maybe that's how. But what a game from EVOS. Really good control. Again, it's a case. Johnny fans la Lexi troll பண்ணாங்க 2 years ago. இப்ப பாருங்க ஜானி எங்க இருக்கானே தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் எல்லா ஈவென்ட்டையும். ஃபைனலி நாளைக்கு ஜானியை பார்க்கலாம். அதுக்காகவே நான் நாளைக்கு போறேன்யா. ஆக்சுவலா எனக்கு போறோன்ற ஐடியாலாம் இல்லை. 2-3 விஷயம். ஒன்று நம்ம ஓனர் ஃபோன் பண்ணி பேசினாப்புல ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம பிளைண்ட் விளையாடுது, என்னதான் வந்து நாளைக்கு போகலான்னு சொன்னாலும் மனசு வந்து நாளைக்கே போ அப்படின்னு சொல்லுது. அது ஒன்று. ஸோ அதனால் நான் கிளம்புறேன். A lot of the quick decision. லைக் போட்டிங்களா இல்லையா? என்னையா லைக் 500 லைக் கூட வரல பாரியா. லைக் போடுங்க. Now and then for them. It's just about trying to get it a little bit deeper in terms of the placements, see if they can thrust themselves a bit further up the standings. Rotates for a few of the teams. Saturday 10:15 first match. Breathing down each other's necks. You can see here with a compound control that's set up with the 2 buildings. Barrages towards Dragon la Sunday வருவாங்க. Dragon la Sunday வருவாங்க. Dragon la Sunday வருவாங்க. A little bit further forward instead. They just take this longhouse, they're going to play around it, see if they can get some pot shots over towards loops. But with a position over towards Hacienda. Since 1999, how much is the minimum sponsorship should be? இதே பேர்ல ஒருத்தன் வந்தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி. Real difficulties when you start வேற மாதிரியான கோளாராச்சு. Some time. For me as well, because I feel like for both of those sides, we know they've got pedigree even. என்ன பெடிகிரியா? For the I feel like for both of those sides, we know they've got pedigree even. நான் போடுறேன் பெடிகிரி. Where they've got back goes to either side as they're like a misplay. அது வலிக்குதா. அது வலிக்குதா. Pull this off. Bro, Dragon voice பதறி பேசு.
நீங்க பாட்டு ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க He's been giving it his all, man. ப்ரோ எனிமே இருக்கிறான் ப்ரோ அங்க Like we've been saying, this yo! is all, man, with some of the maneuvers, but it's not just him. Like we've been saying, this squad has so much talent. Right now, Loops are just playing into them blank. They look scared. They're trapped in a box like a moth in a bathtub. They can't find their way out, and they are just being decimated. Bullets downrange again and again. Getting Dragon in the match. Keeping the dream of a third chicken dinner alive on this one, as they are showing up on Miramar. This is ridiculous so far. Jonathan entry stage la waiting Dragon la stage la nadandadala eppadi irpan parunga sirippa irukala Dragon la nadandu varradhu and Icy will deal நம்ம டீம்ல ஹைட்டா இருக்காரு யாரு மாண்டியா மாண்டி தான் கடைசியா வருவான் ஃபிளாக் பிடிச்சிட்டு இப்படி ஃபிளாக் பிடிச்சிட்டு வருவாரு பாஸ் என்னடா பாங்கிங் வச்சிரானுங்க ப்ரோ பேங்கிங் டன் நான் லைவ் முடிச்சிட்டு தான் எடுத்து வைப்பேன்டா சார் It's like you're saying, one man's all it takes. One divided between the and the Dragon Arjun Reddy song holding down the line, hitting picking themselves back up. Like a misplay. ஐஜிஎல் ஹைட்டா தான் இருப்பாரு பட் ஒல்லியா இருப்பாரு மாண்டி எடுத்துட்டு வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் சீனியர் பிளேயர் அதனால ஃப்ரண்ட் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸி வருவாப்போ அடுத்து டிராகன் வருவாப்போ அதுக்கு அப்புறம் கோகுல் மிஸ்டர் ஐஜிஎல் கடைசியா மாண்டி வரும் ப்ரோ இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற ஷார்ப்புக்கு டைமர் 4 o'clock ஆகிடும் டேய் மயிரு சீக்கிரம் வா வண்டி கழுவணும் வண்டி கழுவிட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் குளிக்க போவேன் அப்புறம் குளிச்சிட்டு கிளம்பிடலாம் சீனியராவா இருப்பான் பல்க் ஹைட் வேறயா ஹைட் வேற அதனால அவன் தான் கடைசியா வருவான் நல்லா எருமை மாடு மாதிரி இருப்பான் good shots, a lot of damage done. Might go down here, but needs to at least take down CEO later. Finds one. Going to continue to go here, Jackie. How on earth has he been able to outplay them in a situation like this? They had the timing on the spacing. When he went for the first shot with the AR, you should have been able to swing onto him. Instead, he strikes with the DBS from a distance, throws him into this position where Nurzed, the hero, the man of the moment, wants to close it. To the DBS. Shuts it down and closes things. Here's the making for Stalwart. They can celebrate that one as they deserve it. A third chicken dinner on the day. Tremendous plays, Blank. அதாவது எஸ்டி இன்னைக்கு வந்து போட்டு தும்சா பண்ணிட்டாங்க நண்பர்களே லைக் போடாமல் பார்க்குறீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க சட்டால்னு வாங்க ஒரு 600 லைக் போகும் வெரி பண்ணிட்டாங்கண்ணே இன்னைக்கு எஸ்டி கண்ணா ஈவில் என்னடா ஈவியோ இதில் வந்து போட்டியா ஈவிலியே தாக்கிட்டியா நீ யோசிப்ப நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சிட்டியா டே 1 டாமினேஷன் எஸ்டி ஓகே டே 1 நாளைக்கு டே 2 பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு டே 1 வந்து பார்த்தீங்கன்னா காட் லைக் டாமினேஷன் போட போகிறாங்களாம் எஸ்டிக்கு ஆப்போசிட்டா அங்கே எப்படி எஸ்டியோ இங்கே வந்து காட் லைக்கு அப்படின்ட்டு நான் சொல்லப்பா பேசிக்கிறாங்க ஊருக்குள்ளே என்ன ஈவல் கரெக்டா ப்ரோ டிடி 5 பாயிண்ட்ஸ் கை 5.2 குவாலிஃபைடா ப்ரோ இல்லை ப்ரோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் குவாலிஃபையர்ஸ் மிஸ் பண்ணேன் ப்ரோ சீரியஸாக ஜஸ்ட்டு மிஸ் எனக்கு அதை பற்றி பேசாதீங்களா 2 மேட்ச் 10 பாயிண்ட் கடைசி 2 மேட்ச் 10 பாயிண்ட் எடுத்துருந்தா குவாலிஃபைடு कंपटीशन नहीं तू मेरी जान मेरी कुरहूं तिक में कुतबी आ तेरी है कुतरी है मेरी तेरी बारे कोली कोरी चांदी बही आ कुतरी है मी कुतरी है अचली चली कुली कुली कबरी அண்ணா அப்த்ரஸ்ட்க்கு எப்படி நானும் பிளாட்ஃபார்மா இல்லை ஹோட்டலுக்கு ஸ்பான்சர் ஆகிட்டேன்னாச்சா ஷார்ப்பு நாளைக்கு போய் தங்குறதுக்கு ஹோட்டல் ரெடி பண்ணிட்டேன் அடுத்த 2 நாளைக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுத்துட்டாங்க ஏஎம்டியில் அதுக்கப்புறம் 2 நாள் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன்டா கேரா பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன் உன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு யாரையாவது பிடிச்சி ஒரு 2 ரூம் புக் பண்ணுற ஹோட்டலில் அவர் உனக்கு 4 நாளைக்கு ஒரு ரூம் தரேன் 2 நாளைக்கு தான் கேட்குறேன் ரூமு இல்லைன்னா 2 பேரும் வந்து ஓரமாக உட்கார வேண்டியது தான் எங்கேயாச்சும் ஒரு நாளுக்கு எவ்வளோ மேட்ச் வென் மேட்ச் ஸ்டார்ட்ஸ் நாளைக்கு 2-3 மணிக்கு ஆரம்பிக்கும் ப்ரோ என் வீடு இருக்குச்சு வாங்க
அப்புறம் இந்த கேம் எக்ஸ் நியூஸ் போட போறாங்க வாதி சிங்கிங் ஆடல் பிஜிஎம்ஐ. ஐயோ அவனுங்க வேற இப்போ வடக்கானுங்க வேற நம்ம லைவை பாக்குறாங்க, கட் பண்ணி வேற போட்டுறானுங்க. ரொம்ப கஷ்டா இருக்கியா. இவங்கெல்லாம் ஒரு 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 கூட்டம்னு நினைக்கிறேன். வாதி ரசிகன் அட் ஷார்ப் யூடியூப். அது சரி, வாதி ரசிகன் இது யாருன்னு எனக்கு தெரியும். ஏன் ப்ரோ காட்லைக் மேல இவ்வளோ வன்மம், இந்த ஈவெண்ட் ஆட போனாலும் ஜெண்டா போடுறீங்க. வாதி ரசிகன் அது யாருன்னா ஈவில் தான், வேற யாரும் கிடையாது. காட்லைக்கு விட்டு கொடுக்கும் போதே தெரியுதுடா ஈவிலு, உன்னுடைய வாளு வெளியே வாடா. வா வண்ட, வாங்க வண்டர். வண்டரே வண்டரே என்ன பண்ணிடுறீங்க வண்டரே, நல்லா இருக்கீங்களா வண்டரே? நல்லா இல்லைன்னா பரவாயில்ல வண்டரே. வண்டரே வண்டரே நல்லா இருக்கீங்களா வண்டரே, நல்லா இல்லைன்னா பரவாயில்ல வண்டரே. லேண்ட் ஸ்ட்ரீம் யூடியூபர் லோக்கோ லோக்கோ ப்ரோ லோக்கோ. நம்ம சதீஷ் அண்ணா வந்துடுவார் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. கம்மனிடா சதீஷ் அண்ணா. அவருக்கு அவரு பாவ பசங்கள்லாம் கூப்பிட்டு வர்றாரு, அதுவே பெரிய விஷயம். அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆர்கே அண்ணா லைவ் பார்த்துட்டு இருப்பாரு சைலண்டா. ஆர்கே அண்ணா 2 நாளைக்கு ரூம் மட்டும் போட்டு கொடுண்ணா. ஆர்கே அண்ணா இருக்கீங்களாண்ணா? அது ப்ரோ அப்தரஸ்ட் ஈவெண்ட் டைமிங்ஸ் என்ன ப்ரோ? ஜெகதீஷ் ஜெண்டா போடாதயா, நம்ம பிளட்டு செஸ் பவர் அங்கே தான் இருக்கு. அஜிம் பிளைண்ட் கம்பேக் இருக்கும் ப்ரோ டுமாரோ. அவன் இதையா இருங்க எல்லாரும், நீங்கள் பிளைண்டு வருது விளையாடுதா, அவங்க எதாவது பண்ணா அப்போ போட்டுக்கோங்க. இப்போ தயவு செஞ்சு போடாதீங்க உங்களுடைய ஜெண்டாவை ப்ளீஸ் ப்ரோ. நம்ம நார்மல் செலிப்ரேஷனில் இருந்து இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டி அதையும் ப்ரோ ஃப்ரம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் காஸ்டிங். ஜி அரேஞ்ச் ஜி ப்ளீஸ் ஜி. அப்தரஸ்டும் அதே டைமிங் தான் ஜி. கேரி குஞ்சி என்ன குஞ்சி அழுகுன குஞ்சி கேரி குஞ்சி என்னடா பண்ற அக்செப்ட் பண்ணாம வீட்டில் உட்காந்து என்ன பண்ற? டிபிஎஸ் இல்லாத கிளச்சஸ் நடக்க வெறியா இருக்கும். லோக்கோல விஐபி பாஸ் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியுமா? ஆமாம் ப்ரோ. பிளைண்டுக்கு தான் ரஹி செக்ல எழுதிட்டாங்க அப்படின்னு கூறுவது காடல் ஃபேன். கேரி குஞ்சு அழகு குஞ்சின்னையா. இவங்க பொட்டி ஆகிட்டாங்க, டிராகனு வந்துட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் செக்கிங்கு தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் ரெக்வஸ்ட்டு தான். ரேகனி ரேகன் குஞ்சி கட்ட குஞ்சி மேண்டி குஞ்சி புட்ட குஞ்சி. என்ன ரொம்ப டாக்ஸிக்கா போகுது. ஏய் ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணுங்கடா. ஐடி நகன் ஜிடிஆர் பேரில் தான் கப்பு எழுதி வைக்கணும் போல. வாதி பார்ப்போம். வாதி கிசால இருக்காரு போல. ஒரே கியோயா லோன் பிளேயர் ஆர்டிஎக்ஸ். ஆமாம் ப்ரோ, லோக்கோல விஐபி பாஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும். நான் ஒய்டியில் மெம்பர்ஸ் ஒன்லி ஸ்ட்ரீமா? ஜி அதெல்லாம் இல்லை ஜி. எஸ் ப்ரோ. நான் ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்தா யாரும் வரமாட்டீங்க புரியல. क्या सीन रानी, क्या सीन? Where are you? At hotel. Pura practice. Yes, I am. You got 14 Pro by any chance? No, I didn't receive it. I am playing on my own device. 14 Pro Max, huh? No, 14 Pro. I have 14 Pro also. Oh, you have your own 14 Pro, huh? Yes, I have 14 Pro, but it's facing like storage issue and lag issue. So that's why why can't you clear those, na? At least for the event. I have cleared now. I am able to play. Okay. What others? Yes. Practicing? Yes, they were all practicing. Cool. What TDM practice, huh? No. Solo squad and all. Okay. Chal.
Play. Yes, Good luck. Meet okay. you tomorrow. Bye. I'll start tomorrow morning and I'll come there. Running video, accept my friend request. Okay. Arey Roni, Yes, yes, I will accept accept. Dragon's friend Yeah. request. Wait. I was டிராகன் உன் நிலைமை Yes, எப்படி yes. தெரியுமா இருக்கு Thank you very much. Very Yes. video. Okay, Roni. Okay, Okay, chalo. bye, Bye good bye. night. Meet you tomorrow. Okay, all the best. Okay, mate. Thank you. டிராகன் உன்னோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு இப்படி இருக்கு நான் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கூகுள் விட்டா ஒயிட்டா இருக்கு இப்பதான் 4 கிலோ நான் கமெண்ட் முட்டை கில்லு பேசக்கூடாது முட்டைக்கு நானே ஒரு கண்ணும் கில்லு. தெரியாது எதுக்கு இருக்கிறவனும் தெரியாது சரி, 1 கில் தானே 3 கில் எங்க இருக்கு 1 கில் எங்க இருக்கு சொல்லு நீங்க எல்லாம் அதனால சைலண்டா இருக்கும் சத்தம் போடாம இருக்கும் இப்ப இந்த மேட்ச் ஃபுல்லா நான் நாக்கே வாங்கல ஏ முடிஞ்சா இல்லையாடா மேட்ச்லாம் உங்களுக்கு? இன்னும் ஒரு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வெக்கண்டி வெக்கேண்டி இருக்கா? ஏன் நீங்க லைவ் போடலாமே? தெரியல ப்ரோ ஏன்டா? லிங்க் கொடுத்திருக்கேன் ஆனா லைவ் போடல bro. ஆமா அதுல லைவ் இல்ல. யூடியூப் சேனல் லிங்க் தந்திருக்கேன் ப்ரோ லைவ் லிங்க் சரி எனக்கு ஸ்பெக்டேட்ஸ்ல தர சொல்லு. Spectate slot ஆ? ஆமா கேளு. வாதி வாண்ட் டு ஸ்பெக்டேட் தி மேட்ச் ன்னு சொல்லு. இருங்க அவன்ட கேக்குறேன் ஜஸ்ட் சொல்லுடா வாதி வாண்ட் டு ஸ்பெக்டேட் திஸ் லாஸ்ட் மேட்ச் அப்படினு சொல்லு. Yeah, he asked permission to get the permission from you அப்படின்னு சொல்லு. ஓகே ப்ரோ டிராகன் சாப்பிட்டியா? இல்ல விட நீங்க மேட்ச் முடிச்சு பண்ணனும் என்ன இன்னும் சாப்பிடல? என்ன சாப்பிட போற நைட்டு? தெரியல என்ன செஞ்சிருக்காங்க அம்மா? தோசை அப்புறம் என்ன தெரிலன்ற தெரியல நம்மளுக்கு. வாதியே டெரர்னு பிளைண்ட் பாய்ஸ் நம்புறீங்க வரும். ஆனா நம்ம டிடி பாய்ஸ் என்ன பண்றீங்க பாரு வரும். எல்லாருமே டெரர் தான் ப்ரோ இருப்பாங்க. அண்ணன் நின்று வருகிறார். அண்ணனை அப்படியே இழுக்கும். அண்ணன் அப்படியே ரெக்வஸ்ட்டை பிடிச்சி அண்ணா அண்ணா என்னண்ணா பண்றீங்க அண்ணா? என்னாஜி இப்பதான் பப்ஜி விளையாண்டுட்டு இங்க வரோம் ஜி. பப்ஜி விளையாட்டு வரீங்களா? ஆமா ஓஹோ சூப்பர் ஜி. ஜி பாப்புலாரிட்டி போட்டுருக்கு ஜி. என்னடா இல்ல ப்ரோ இப்பதான் ப்ரோ என்னது இதை பார்த்தேன் ப்ரோ. பாத்தீங்க பாப்புலாரிட்டி இப்பதான் ஏதோ ஒன்று கொடுத்தேன் யாருக்கோ. சூப்பர் ஜி. ஆமா அப்பதான் வந்து உங்க ஞாபகம் வந்துச்சு. என்னடா ஒரு இன்னும் முடிஞ்சிச்சா ஒரு வேலை அப்படின்ட்டு. இல்ல நாளை ஜெயிச்சிட்டேன். நாளைக்கு தான் இருக்கா? 3 இருக்கா? இன்னும் 2 days 6 hours இருக்கு. ப்ரோ ஒரு 5 நிமிஷம் 5 வின் பண்ணிட்டேன் ஜி. 5 வின் பண்ணிட்டீங்களா? ஆமா ஓகே சூப்பர் ஜி. எங்க குருஸ் வந்திருக்காரு லோக்கல் வந்திருக்காரு. ஓ எல்லாரும் ஒண்ணா தான் விளையாடிட்டு இருந்தீங்களா? அங்க விளையாடிட்டு இருந்தோம். வர இங்க வர்றது இல்ல போல இருக்கே. பசா ப்ரோக்கு பயந்தே. அப்படி இல்ல ஆள் நிறைய பேர் இருக்காங்க ஜி. 8-10 பேர் இருக்காங்க. அதுலனா 8 பேர் போட்டு கூட விளையாடலாம். அதுல எங்க வசா ப்ரோயே காணோம். இன்னைக்கு நேத்தம் காணோம். வசா ப்ரோ நேத்து எங்கேயோ மீட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்ல. 1 மணிக்கு தான் வந்தாராம். இன்னைக்கு எங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குது அதுக்கு போட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாரு. ஆமா இந்த ஷோகேஸ் பண்ணுவாங்க. கேமுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வரலையா அப்படின்னாரா? வாதி ப்ரோ நான் போய் ஜாயின் ஆறேன். ஜாயின் பண்றேன் ப்ரோ ஆடி ஸ்பெக்டேட்டர் உட்கார சொல்லிட்டான் ப்ரோ ஸ்பெக்டேட்டர். ஓகே அம்சடி ஸ்டார்ட் டைம் என்ன? 20 ப்ரோ. 20 னா இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு? போ நீ போ நான் வரேன். பை ப்ரோ ரிசர்ச் பை ப்ரோ. டேய் போடா டிராகனே போடா. நீங்க 10 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ப்ரோ இல்ல சொல்ல முடியாது ப்ரோ டக்குன்னு இல்ல லாஸ்ட் மேட்ச் பண்ணல. ஏய் உள்ள போயிட்டு எவ்வளவு லாபி இருக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுறா வாட்ஸ்அப்ல. ஓகே ப்ரோ உங்களுக்கு கேம் மெசேஜ் போடுறேன். ஓகே என்ன ப்ரோ போட்டு விடுங்க ஜி. போட்டேன் ஜி ப்ரோ ஜி. எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா நான் ஃபுல் அந்த என்கிட்ட ஒரு 25 பைக் இருக்கு ஜி. போட்டு விடுங்க ஜி. 25 பைக்கும் போட்டு விடுங்க. அதுதான் ஜி 15 minutes in battle என்னடி. ஏய் गाइस எல்லாரும் போட்டு விடுங்க. என்னயா பண்றீங்க? 5224430312 மங்கள போடுங்க. நான் பெருசா வச்சிட்டு ப்ரோ எங்க ப்ரோ பெருசா இருக்கு? இருந்தது எல்லாத்தையும் போட்டேன் ப்ரோ. பிராமிஸா காட் பிராமிஸ் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க வாட் இஸ் திஸ் ப்ரோ? இந்தாங்க ஒன்னு மோதிரம் இருக்கு. மோதிரம் போட்டு விட்டேன். ரெடி
மொதல் ரவுண்ட் இருந்துச்சு. ஏய் இருங்க, நீங்க விளையாடுறீங்களா? நான் இல்ல இந்த பூ கொத்து போடுறேன் பாருங்க பண்ணிருக்கீங்களா ப்ரோ. நான்லாம் ரெஜிஸ்டர் பண்றது இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. நான்லாம் ரெஜிஸ்டர் பண்றதுன்னா உங்களெல்லாம் யூசில போடு. ஆப்போனன்ட் அம்பானி பாயிண்ட் இருக்கு, புரியல எனக்கு. ஆப்போனன்ட் ப்ரோ நான் அதெல்லாம் எனக்கு எப்படி பார்க்கணும்னே தெரியாது ப்ரோ. அம்பானி பாய் அவருக்கு. நொட்டி என்டர் நொட்டி நொட்டி பை பாப்புலாரிட்டி செருப்பாலே அடிப்பேன், ஓடி போயிடு. நீ ஓடி போயிரு. வாரத்துல ஒரு நாள் வந்தா பாப்புலாரிட்டி வர்றவங்க பூரா ப்ரோ எல்லாம் வந்தா பாப்புலாரிட்டி தான். புரியலையே. பாப்புலாரிட்டிலாம் கிடையாது பை. வெளியே போ பை. நீனு பை 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 இல்ல. 5225430312 கைஸ். பாப்புலாரிட்டி கொஞ்சம் போட்டு விடுங்க நண்பர்களே. யாருக்கு யாருக்கு? உங்களுக்கு தான். ப்ரோ போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தானே. ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, ஸ்பைசி மஷ்ரூம்லாம் உங்களுக்கு 4000லாம் போட்டுருக்காங்க ஜி உங்களுக்கு. இவர் வந்து நொட்டிட்டு நம்மள்ட்ட கேக்குறாரு பாத்தீங்களா இல்லையா? இங்க என்கிட்ட இங்க 4000 போட்டுருக்காங்க. உனக்கு தான் காமிக்குதாங்க. அவங்க தான் உனக்கு ஜெகன் போட்டுருக்கான். வந்துச்சுல போய் பேசுறபடி. நான் வரையா, நம்ம போட்டி போடுவோம்யா. இது நல்லா இருக்கே, நம்ம போட்டி போட்டே பாப்புலாரிட்டி ஏத்திடலாம் போல இருக்கே ப்ரோ. இப்போ நான் யார் கூட பாப்புலாரிட்டி போறேன்னு பாக்குறது? நீங்க தான் அந்த லெஃப்ட் அப்படியே ஸ்வைப் பண்ணுங்க ஜி. பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்கன்னா கீழே லெவல் 4 காமிக்குது உங்களுக்கு ரைட் கார்னர். ப்ரோ அவன் என்ன ப்ரோ எங்கேயோ இருக்கான். எங்க இருக்கான் கைஸ்? நம்ம பாப்புலாரிட்டி வின் பண்ணோம். லைவ் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள பாப்புலாரிட்டி போட்டு விடு. ஒண்ணு கூட நீங்க இது பண்ணாம நேரா புரியல வச்சு எனக்கு. என்ன ப்ரோ ரெண்டு பேரும் ஜீரோல இருக்கீங்க. எல்லாமே வின் பண்ணோம். நீங்க எத்தனாவது இருக்கீங்க? புரியல வச்சு எனக்கு. ரவுண்ட் இது டெய்லி பார்க்கணும் ப்ரோ. உங்களுக்கு செட் கைஸ் இதான் நம்ம ஐடி. இதுல வந்து வர்றப்ப எனக்கு யாரு பாப்புலாரிட்டி 6ல இருக்கீங்க. 5 ரவுண்ட் கூட ஜெயிக்கல இது வரைக்கும். 6 என்ன ஜாயிண்ட் ரூம் ஜாயின் பண்ண சொல்றாங்க. டோட்டல் ரேங்கிங்ல யாரு 10000 பாப்புலாரிட்டி மேல போடுறீங்களோ அவங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் செய்யப்படும். ப்ரோ ரிஸ்வான் ப்ரோ நான் வரேன் ப்ரோ. போயிட்டு மேட்சுக்கு. சரி சரி ஓகே ஓகே. மேட்ச் போயிட்டு வந்து மெசேஜ் அனுப்புறேன். ஃபோன் வருது. ஓகே ஓகே. இருங்கயா. ஆக இதுல யார் யாரு தெரிஞ்ச டீம் விளையாடுறாங்க பாத்தீங்கன்னா, தி கேரி, த செக்ஸி கேரி, ஓர்வா, பாவா, இசான் 4 பேர் விளையாடுறாங்க. பாவா விளையாடுறான், இசான் விளையாடுறான், கேரி விளையாடுறான், ஓர்வா விளையாடுறாங்க. அண்ட் அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர், பங்க், இம்மார்டல், ஓகே அதாவது டீம் பங்க் விளையாடுறாங்க. க்ளவுனி, ஹண்டர். எங்க நம்ம டீம் எங்க இருக்கு? ஓகே நம்ம டீம் இருக்கு. போயிட்டேன். ஐடி தான் லீக் ஆகும், பாஸ்வேர்ட்லாம் லீக் ஆகுது. போயிட்டா இருங்க. அடா ப்ரோ முன்னாடியே சொல்லியிருந்தா 10K மேல போட்டிருப்பேன். இப்போ சுத்தமா இல்ல பாப்புலாரிட்டி. புரியல ஜி. This is a simulation game set in a virtual world and does not represent real life. ஆதி 14 Pro Max Please எங்கயா? play in moderation. Take பசங்களுக்கு விளையாடுறதுக்கு குத்துட்டேன் ப்ரோ. and play responsibly. இப்போ என் 14 Pro Max யார்கிட்ட? கோகுல்ட்ட இருக்கு. புதுசா ஒரு 14 Pro Max வாங்கணும். அது வந்து ஐஜிஎல் குத்துட்டோம். இப்போ அடுத்தது ஒரு 2 15 Pro Max ரெடி பண்ணோம் எப்படியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஏரண்டுக்குள்ளே ஆகணும், இன்னொன்று வந்து ஜனவரி இல்லை பிப்ரவரிக்குள்ளே. இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று தான் ப்ரோ. நம்ம திடீர்னு வந்து ஒரு பெரிய ஒரு பல லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன். நம்ம தான் நீதாம்ல முத்தே, நீதாம்ல அந்த மாதிரி போட்டலாம். பாதி 20K போடட்டுமா? போடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ கேட்குறேன்? போட்டு விடு ப்ரோ. எல்லாரும் ஜோபி பசங்க எல்லாம் அடிச்சு முடிச்சு விடும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மெம்பர்ஷிப் போடுங்கயா தயவு செஞ்சு. ஓல்டு மொபைல் சேல் பண்ணிட்டு வாங்குவீங்களா? இல்லை ஓல்டு மொபைல் சேல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. அது வந்து வரக்கூடிய இளம் வீரர்களுக்கு பிளான் பண்றேன். இப்போதைக்கு எல்லாருமே 14 Pro Max தான். 15லாம் யாருமே யூஸ் பண்ணல. அந்த அளவு பெரிய எஃபெக்டிவாகவும் இருக்காங்க.
நான் ஒரு 2 ரூபா போடட்டுமா? கன் ஃபைட் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிக்கு கன் ஃபைட் வருது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் 2 டீம் கூட வருது மாதிரி தெரியுது. ஆமாம், ஜோனுக்கு யாருமே இல்லை. நீங்கள் கேரி எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா கேரி ஒரு ஃபைட் எடுக்க போகிறாரு. இசான் நரா போகிறாரு. அப்படியே இங்கே நம்ம டீமில் வந்து டிராகன் மட்டும் எங்கேயோ போகிறாரு. மற்றவங்கெல்லாம் ஒட்டுக்கா போகிறாங்க. மேண்டி வேகமாக போகிறாரு. மேண்டி நேராக ஃபஸ்ட்டாக கன் எடுத்து அடிப்பாரா? இல்லை இங்கே ஒருத்தவன் வந்து ஏதோ பண்ணிட்டான். ஓகே, கோகுல் மாட்டிக்கினாரு. ஐயோ, மிஸ்டர் ஏஜல் வந்து எங்கேயோ நாக்கு வாங்கிட்டாரியா? நான் பார்க்குறப்ப தான் இப்படி நடக்கணுமா? என்னடா பண்ணுறீங்க? எதுக்கு அங்கே இறங்குனீங்க? புரியல. அவங்க எப்படி 4 பேர் ஒட்டுக்கா இறங்கியிருக்காங்க? புரியல ஜி, நம்மளுக்கு புரியல ஜி. இங்கே கேரி வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். எங்கே இறங்கியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஒருத்தவன் இருக்கான்ப்பா. இவனை ஏறுறாங்கப்பா. பிரால் நூ பைஜேல்னு ஒருத்தவனை. கேரியும் பாவம் வராங்க. பாபா தி மேன். கேரி அடிவாரா இல்லை கேரி அடி வாங்குவாரா? ஓர்வா வெறியா ஒரு நாக்கு வச்சிருக்காரு. யாரையா இவன்? Come on, Gary, you can do it. வேற லெவல். கேரி ஒரு அற்புதமான ஒரு நாக் போட்டாரு. அட்மினோ வந்து அவனை போட்டுட்டாரு. இப்போ ஓர்வா இறுதி ஆட்டக்காரரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசான் கூடவே இருக்காரு. இசான் த கிளட்ச் ஹேஸ் டு பி டன். இசான் சரியான பர்ஃபெக்ட் நேடான்னு கேட்டிங்கன்னா வெறியான நேடு. ஒரு ஆள் செக்யூரு. இப்போ அட்மினோ வந்து கவர் ஃபயர் கொடுக்கணும். அட்மினோ என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஓகே, இசான் 2வது நாக்கு வச்சுக்கிறாரு. அட்மினோ மேலே ஏறி பார்க்குறாரு. ஸ்கிரிலக்ஸை ரீவைவ் பண்ண விட்டாரு. ஃபினிஷ் பண்ண விடல. நேடு பர்ஃபெக்டாக போட்டார். இதுதான் ஐடியா கேம். ஒரு ஆளை நேடு போட வச்சு ஒரு ஆளை வந்து செக்யூர் பண்ணாமல் அங்கே விட்டு அவர் ஆப்போனண்ட் பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் தானே போகிற, இங்கே தான் ரீவைவ் பண்ணுவார், ஓகே அப்படின்னு தெரிஞ்சு ரீவைவ் பண்ண விட்டு ஓர்வா இறுதி ஆட்டக்காரர். கிளட்ச். கேன் வி எக்ஸ்பெக்ட் அ கிளட்ச் ஃப்ரம் ஓர்வா? 2 பேர் 2 பேர் 2 சைடில் ஏறி ஓர்வா அவுட் ஆகிட்டாரு. அவன் அட்மினோ திறமையாக ஆடிட்டான். இங்கே மேண்டி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கூடவே டிராகனும் இருக்காங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு செத்து போன வண்டி எடுத்துகிட்டு போயின்னுக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் நேராக போயின்னுக்கிறாங்க. டிடபிள்யூ விளாட்றாங்கயா காலி வேற மாதிரி டீமு. நிஞ்சை, பையோ, லாப்ஸ்டர், சமுமுவா அப்படின்னு டீமு. ஜேடி இருக்காங்க. ஜாக் டேனியல்ஸ் இல்லை. ஐயோ, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அது ஒரு நல்ல பேர். அது என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஜாடா ஏதோ சொன்னாரே. ஜோபி பாய்ஸா? ஐயோ என்னவோ பேர் சொன்னாங்களே. ஜண்டா. ஜண்டா பாய்ஸ். ஜண்டா பாய்ஸ் நீட்டாக 4 பேர் அலைவாக இருக்காங்க. இங்கே வந்து டிராகன் மேண்டி போயின்னுக்கிறாங்க.
நேராக போனால் சென்டர் தான் சார் அப்படின்ட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு காம்பவுண்ட்டை வந்து எப்படி ஹோல்டு பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா இது மேலே எப்பயுமே வந்து விக்கெண்டிகளை எடுத்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மலை இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு டவுன் சைடாக வீடு இங்கே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அவங்க பெட்டர் இந்த வீடை அப்படி இல்லைன்னா தள்ளி அங்கே இருக்க வீடை எடுத்து வந்துருக்கலாம். ஒரு 4 பேர் இருந்திருந்தா இந்த காம்பவுண்ட் எடுத்துருந்துருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். இல்லை இங்கே எடுத்துருந்துருக்கலாம். 100 ரூபா கமெண்ட்ரி. ஐயோ ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான் கமெண்ட்ரி பண்ண முடியும். ஜண்டா துரைராஜ், ஜான் துரைராஜா. ஓகே, இங்கே ஒரு டீம் வந்து ஃபைட் எடுக்கிறாங்க. A2D A2K A2Kல 3 பேர் இருக்காங்க. 4AM 3 பேர் இருக்காங்க. 2 பேரும் 3 பேராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைட் எதுவும் நடக்கிற மாதிரி தெரில. இங்கே பிரால் நூ பைஜேல் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அட்மினோ 3 ஃபினிஷ் 1v3 பண்ணார், நல்லா இருந்துச்சு. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கு டீமில் 3 ஃபினிஷ் வச்சுருக்காரு பங்கு. A2D A2K ஜெய்ப்ரோ டோர்னமெண்ட் லைன் அப் அப்டேட். முதல் ரவுண்டே முடிச்சாச்சியா, லைவ்லேயே விளையாடியாச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீம் வந்துக்கிறாங்க, செல்சியஸ் டீமு. ஸோ சென்ட்ரலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வராங்க. ஃபைட் எங்கடா எடுத்துக்கிறீங்க? செல்சியஸ் வெனம் த லாஸ்ட் பிளேயர் அலைவ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் அடித்து இங்கேருந்து தன்னந்தனியாக கிளம்ப போகிறாரு. ஜோன் வந்து க்ளோஸின் ஆக போகுது. ஸோ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்படி இருக்குது அப்படின்னா இந்த வாண்டே இந்த சைடு தான் இழுக்கும், அண்டு சில நேரத்தில் தண்ணிக்காக இழுக்கும். ஸோ இப்போ என்னுடைய கருத்தை கொண்டு இங்கே மேண்டி இருக்கிற ஏரியாவில் ஜோன் வரும்னு நான் நினைப்பேன். ஆனால் கோல் மைனுக்கு போடும். அதான் ஒன்று. அடையார் ஆண்டவன் பவன் ஆனந்த பவன். ஓஹோ, வாங்க டிஜே திவாகர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 100 ரூபீஸ் சூப்பர் சாட் ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் சாட் பண்ணீங்களே, மறந்துட்டேன். ஹரீஸ்வரா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சூப்பர் சாட் as well ப்ரோ. என்ன சாட் ரெவன்யூ 399 400 ரூபா தான் இருக்குது. அவரே ஒரு ஆள் 400 ரூபாய்க்கு சூப்பர் சாட் பண்ணார்ல இல்லையா? 40 ரூபாய் தான் பண்ணேன் ஞாபகம். எனிவேஸ் வேறு என்ன நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டீமு ஜோன் க்ளோஸின் ஆகுது. ஹாக்கர் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் அக்காளி நாக்கு வச்சிருக்காரு. அவர் டீமில் ஜென் எஃப்எம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு டீமுக்கும் வேறு லெவலில் ஃபைட் வருது. வெறியாக ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப க்ளவுனி ஃப்ரம் பங்கு டீம் நாக்கு வாங்கியிருக்காரு. பங்கு ஹண்டர் 2 பேர் இருக்காங்க. ஒரு நாக்கு வச்சுட்டு பின்னாடி வந்துட்டார். ஜென் மேண்ட்ரிக் எஃப்எம் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கார். விஷ்ணு வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் போடுறாரு. ஓகே, ஜென் மோக்ஸ் அப்படின்றவர் மேலே வந்து வேறு லெவலில் நின்றுருக்காரு. ஒக்காளி வெறியாக நேடு போட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர் பங்கு மாஸ் பண்ணுகிறாரு. இப்போ ஜென் விஷ்ணுன்றவர் தன்னந்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போராடி கொண்டிருக்கிறார். டீம்மேட் கிட்ட இருந்து ஒரு கவர் வருமா மலையில இருந்து, அவங்கள அப்படியே அவர் ஆங்கிளுக்கு வர வைக்கணும். ஆனால் இவர் வந்து அவ்வளோதான், ஒரு நாக்கு வைக்க முடியல அவரால். ஏறுறாங்க. 2 பேர் அடிக்க முடியுமா கேட்டால் அவரால் ஒரு மயிரம் பிடுங்க முடியாதுன்ட்டார். இவர் ஓப்பனாக இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாம் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் பசி வந்துடுது. 400 சூப்பர் சாட் 400 சூப்பர் சாட் அண்ட் 4 மெம்பர்ஸ் ஜி. சூப்பர் ஜி, தேங்க்யூ ஜி. இல்லை ஜி 2 மெம்பர் ஜி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஃபேவரட் பிளேயர் அண்ட் பைண்ட் ரோனி. ஜென் மார்க்ஸ் என்ன பண்ண போகிறாரு? தன்னால் வந்து ஏதாவது கொஞ்சமாச்சு கீழே இறங்கி வாங்கடா இந்த ஆள்கிட்ட. அப்படியே அடிச்சு வச்ச சில மாதிரி அப்படியே நிற்கிறானுங்க பாரு. இது டீமா யாராடி? நாக்கு வாங்கி இங்கே வந்து இருந்தால் இந்நேரம் அந்த ஆள் ரிவைவ் பண்ணியிருப்பான்டா உன்னை. ஆடா பாவிகளா. பின்னாடி சௌமியா சர்க்கார் வந்தார். சௌமியா சர்க்கார் வந்து வெறியா ஒரு நாக்கு வச்சாரு. கவர் ஃபயரில் ஒரு நாக்குக்கிற டெட் பிளேயர் வந்து ஹண்டரை முடிச்சிட்டாரு. தேர்ட் பார்ட்டிக்கு வருவதற்கு வெறித்தனமாக வந்திருக்கிறாங்க சௌமியா சர்க்கார். கூடவே டெட்டி பிள்ளையார் வந்திருக்காரு. என்னடா டெட்டு பிளேயருக்கு டெட்டு பிள்ளையாருன்னு பேர் வச்சிருக்கீங்களே, யாரா? போகிற வழியில் புறமண்டையில் ஒருத்தனை தட்டி ஃபினிஷ் எடுத்துட்டு அப்படியே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னப்பமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இங்கே படுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து வெடிக்க வைப்பாரா வண்டியை? வெடிக்க வைக்க மாட்டார். நான் எதுக்குமே லாக்கி இல்லைடா, என்னை அடிச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஹேக்கர் பங்குனுடைய பொசிஷன் இப்போ வந்து தெரிஞ்சிச்சு. ஹேக்கர் பங்குக்கு ஒரு நேடு வருது, அந்த நேடு பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகல. சௌமியா சர்க்கார் போட்டார். அடுத்த நேடு போட வராரு சௌமியா சர்க்கார்.
அந்த செவுத்துல அடிச்சு இப்படி முன்னாடி வருமா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூளையை கழட்டி வச்சிட்டாரு. ஓப்பனில் போகிற சௌமியா அரக்கரை வந்து ஆக்கர் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்து அடிச்சிருக்கலாம் சௌமியா சர்க்கார் ஏதாவது வாழ்க்கையில் பண்ணலான்னு நினைக்கிறாரு. பட் ஒன்றும் பண்ண முடியல. சௌமியா சர்க்காருக்கு கவர் ஃபயர் குடிக்கிற டெட்டி பிள்ளையார் இருக்காரு. ஐயோ இணையா பிள்ளையார்னு வச்சுக்கிறான் பேரை. யாரு ப்ரோ அவன்? சௌமியா ப்ரோ அது ப்ளூ செட்டை கமெண்ட்ரியா? க்ளவுனி மேலே இருக்கிறாரு, கூட ஹேக்கர் பம்ப் இருக்கிறாரு. ஸோ இஜி பாக்கி எந்த கடையில் பாக்கி வச்சான்னு தெரில. என்னடா பேர் இது? பாக்கி மைக்கி சௌமியா சர்க்காரு பிள்ளையாரு. ஐயோ டீமே ஒரு வினோதமான டீமாக இருக்கியா? யார் இவனுங்க? ஐயோ ஹேக்கர் பங்கு நான் ஒரு ஹேக்கர்டா அப்படின்ற மாதிரி இப்போ வெறிகொண்ட வேங்கையா பார்த்துன்னுக்கிறாரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இஜி மைக்கி ஒரு ஸ்மோக் போட்டு அந்த கார் இங்கே இருக்குது, அந்த காரை வந்து லைட்டாக மறைய வச்சு விளையாடுவோம். இல்லை மறைய வச்சு கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக போகிறாரா? புரியல. இந்த காருக்கு என்னத்துக்கு ஸ்மோக் போட்ட? அக்கா மக்கா சௌமியா சர்க்காரா கொக்கா? பாக்கி இப்போ வந்து பாக்கி கொடுப்பாரா இல்லை பாக்கி என்கிட்ட கேட்குறியாரா? ஏய் மைக்கி பாக்கி கிட்ட போவாத. பாக்கிக்கு வச்சாங்க ஷார்ட். இம்மார்டல் கேமர்ஸ் தனியாரா? இம்மார்டல் கேமரால் என்ன பண்ண முடியும் இந்த தருணத்தில்? முன்னாடி போகிறாரு, டிபிஎஸ் எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்தாருன்னா அங்கே அடி விழும். முன்னாடி போனால் அடி மாலி ஒரு ஷார்ட் அடிப்பாரா பார்ப்போம். ஏன் மர வச்சு பார்க்குறாரு, இந்த கேப்பில் அடிக்கிறான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சுற்றி செம்மடி அடித்து சுழுக்கடி வச்சிட்டாங்க. ஒரு நேடை புல் பண்ணி போடுறாரு. அவங்க அங்கேருந்து அந்த கேப்பில் மாலி போடுவாங்க. மாலி போட்டு எரிய விடுவாங்க. என்னயா இவனுங்க ஜோபி பசங்க மாதிரி விளாட்றாங்க. ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. யாருக்கு ஃபேவராக போட்டிருக்குன்னா டீம் டபிள்யூஎஸ்பி அடித்தால் நாங்கள் டின்னர் தான் அடிப்போம் அப்படின்ட்டு. அனுஜ் டாப், அனுஜ் டு ஓபி, ஜாப், ஜெரப், ரைடன் ஆட்டத்தை நட்சத்திர ஆட்டக்காரர் அவங்க டீமுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஓஜி, மஹி ஓஜி, இன்சன்ட், வி ஷோ எல்லோரும் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜண்டா பாய்ஸ், ஸ்ப்ரே, சோக், டெட் ஷாட் இருக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் இருக்கிறாரு. 4 பேர். ரோனியா ஏன்யா யாரு பிடிக்கும்னு கேட்டீங்க, சொல்லிட்டேன். இதில் ஏன் ரோனின்றீங்க? ஜி பாப்புலாரிட்டி செக் பண்ணுங்க ப்ரோ. ஏதோ மேட்ச் முடிச்சுட்டு போய் பார்க்குறேங்க ப்ரோ. சோம்பேறி. அப்பாடா இதெல்லாம் வலிக்குது ப்ரோ. நல்ல சோம்பேறி முறிவு. ஓகே டெட்டு பிள்ளையார் வந்துட்டாரு. டிடபிள்யூஎம் லாப்ஸ்டர் வந்திருக்கிறாரு. என்ன பண்ண போறாரு வாழ்க்கையில? WNL ஃபுல் ஃபார்ம்னா வில் நெவர் லூஸ். மேண்டி வந்து பார்த்தீங்கன்னா தானா போறா ஓனாம தூக்கி சொருவர் தான் என்னுடைய வேலைன்னு சும்மா போறவங்கள சொரிஞ்சு விட்டுருக்குறான். என்னையாடா சொரியிற வா உனக்கு வந்து சொருவுறாங்களா இல்லை நீ என்னடா சொருவுறது நான் உன்னை சொருவுண்டான்ட்டு இவங்க சொருவுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். டிராகன் வந்து அதாவது கடவுள் வந்து கொழுப்பு எல்லாருக்கும் நிறைய கொடுப்பாங்க. டிராகனுக்கு வந்து பட்டக்ஸில் பெரிய கொழுப்பு வச்சிருக்கிறாரு. ஆமாம் இவர் ஒன்றுத்திற்கு வந்து செழிச்சதில்லை. நீ பிஸ்டலா நான் டிபிஎஸ்ல அடித்து காட்ட வேண்டா அப்படின்ட்டு 2 பேரும் தங்களுடைய யாருடைய வெட்டக்ஸில் அதிக கொழுப்பு இருக்குது என்பதனை சுட்டு காமிக்கிறாங்க. ஸோ இவருக்கு பிஸ்டல் கொழுப்புனா பிஸ்டல் லெவலுக்கு பட்டக்ஸ் கொழுப்புனா இவனுக்கு வந்து டிபிஎஸ் லெவலுக்கு பட்டக்ஸ் கொழுப்பு. ஸோ எவனாவது இப்போ வந்து சொருவி இவங்களை பறக்கணும், அதை நான் பார்க்கணும். இன்னொரு லெவல் தாண்டி போயிட்டாரு. ஸோ மாற்றி சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு வந்து பெய்டு ஸ்கிரிம்ஸு நாங்கள் போட்ட காசை எடுக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அடிக்கிற கேம்ப்பு தான் இதுன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்என் ஒய்டி ஸ்கார் அக்ரெஷன் போட்ட காசு எடுத்துடணும்டா எப்படியாவது மாப்பிள்ள அப்படின்ட்டு உட்காருவாங்க சிலர்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க இங்கே. அதான் வேற ஒன்றும் கிடையாது கைஸ். இது இவங்க உட்காந்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா போட்ட காசை எடுக்கணும்டா மக்கா அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை.
அவ்வளோதான், ஃபைனலி ஒரு ஃபைட் வரப்போகுது. 4 மணிக்கும் நம்ம ஏட்டுடி சோல்ஜர்ஸ்க்கும் ஃபைட்டு நடக்க போகுது. இல்லை, அது ஃபைட்டு வேற லெவல் ஃபைட்டுன்னு நினச்சா எங்கள் டீமில் தன்னந்தனியாக ஒருத்தன் சிக்கிக்கிட்டான்டா. இல்லை, கரண்ட் இருக்குன்னா சரியான டீம் 4 AM கடைசியாக பிஜேஎஸ் ஃபைனல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ கரண் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாரு. ஸோ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டி அடாடா கரணே ஓ மாமே இப்போதான் என்ன மாதிரியா பார்த்தா மாதிரியா போடே மாமே வேற மாதிரி மாமே. அந்த கூட இருக்க பக்கத்தில் இருக்க கண்ணு எத்தச்சிருந்தா நேரம் ஒரு நாக்கு வச்சிருப்பேன். ஜாடு கேமிங் வைட்டி வராரு. ஜாடு வேற மாதிரியா ஜாடு கேமிங் நீ வெறியா என்னையா 2 பேரும் வெறியாச்சா. கரண் என்னையா பண்ற இவ்வளோ ரேஞ்சில் இருந்து டிபிஎஸ் அடிக்கிறாப்ல ஜோபி மாதிரி. இப்போ யாருக்கு டிபிபி ஏத்தாரீங்க புரியல நம்மளுக்கு. இப்போ மேண்டி கிட்ட நேராக வண்டி ஏதாவது வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரல. இப்போ பாருங்க ஜோன் அவுட்டில் இருக்கிற ஜண்டா பாய்ஸ் இல்லை டிடபிள்யூஎம் நேராக மேண்டி டீம் கிட்ட வந்து சொருவாங்க பாருங்க. இல்லை இந்த காம்பவுண்ட் ஸ்டில் ஃப்ரீ, இதை எடுக்கலாம். கமெண்ட்ரி பண்ண சொன்னால் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ நம்மலாம் ரோஸ்ட்டு தான், ஒழுங்கா விளையாடலன்னா ரோஸ்டிங் தான். ரோஸ்டிங்லேயே ரோஸ்டிங், மோசமான ரோஸ்டிங். 4 AM கரண் நீ அப்படியே போயிட்டு வா. என்னத்துக்கு வந்ததுன்னு தெரில. நீ நைட்டு தூக்கத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம ஆள் சைலண்ட்டாக போய் தூக்கத்தில் விளையாடி இருக்கலாம். இப்போ டிடபிள்யூஎம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பிள்ளையாருக்கும் ஃபைட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கமான் டெட்டு பிள்ளையார் யோ சுடியா கன் எடுத்து வெளியே போய் விளையாடுவாங்கன்னு பேர். நீங்கள் உட்காந்து உள்ளே ஆடு அப்படியே ஓ அவ்வளோதான். பிள்ளையார் சௌமியா சர்க்கார் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில. அவங்க அவ்வளோதான். டிடபிள்யூஎம்லாம் பேய் மாதிரி புஷ் பண்ணுவாங்க. டிடபிள்யூஎம் இப்போ இந்த ஃபைட்டை எப்படி வின் பண்ணுறாங்கன்றத நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். நெஞ்சு முன்னாடி ஏற போகிறாரு. அவ்வளவுதான். பின்னாடி இருக்கிற ஒரு லொக்கேஷனை ரிவீல் பண்ணிட்டாரு. ஒரு நாக்கம் வைக்கல. எதுக்கு பின்னாடி இப்போ இருக்கிற ஒரு லொக்கேஷன் ரிவீல் பண்ண? அட்லீஸ்ட் சௌமியா சர்க்கார் நீ ஆச்சு லொக்கேஷன் ரிவீல் பண்ணாதரா. டுபாகூர் சர்ப்ரைஸ் லொக்கேஷன்ஸ் ஆர் மீன் டு பி சர்ப்ரைஸ். கன்ஃபார்ம் நாக்கு வைக்க முடிஞ்சாதான் நீ வந்து பிக் பண்ணி அடிக்கணும். பொசிஷனை சொல்லிட்டு இருக்கிறான். நான் இங்கே தானே இருக்கேன் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் லாப்ஸ்டருக்கு ஒக்காமக்கா வேற மாதிரி ஒரு நேடு வந்திருக்கு. அந்த நேட்லேருந்து தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் லாப்ஸ்டர் எப்படியோ. ஆனால் அந்த லாப்ஸ்டர் சௌமியா சர்க்கார் நான் யாருன்னு தெரியுமா, பங்களாதேஷ் பாம்பு விட்டவன்டா நான் அப்படின்ட்டு சௌமியா சர்க்கார் ஒரு நாக்கு எடுத்திருக்காரு லாப்ஸ்டரை. இப்போ வந்து பவியோ பையோ ஐயோ வந்து காப்பாத்த ஐயோ வந்திருக்காரு. நேராக பையோ வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ரிவைவ்லாம் பண்ண மாட்டேன் நான் ரைட்டுக்காக போயிட்டு ஹோல்டு பண்ணுறேன். நெஞ்சு தன்னந்தனியாக இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாரு மனுஷன். யோ வாயா பையோ பையோ வந்திருக்காரு. லாப்ஸ்டர் ரீல் பண்ணிட்டாரு. ஃபைனலி WSB டீம் போட்டு பொடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோன் வந்து யார் யாருக்கு ஃபேவரினா ஒரு நிறைய டீம் ஃபேவர் ஆயிருக்கு. ஸோ நெஞ்சே வராரு. ஈஜி பாக்கி இந்த வாட்டி கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிஞ்சே வரகிறாரு. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். டிடபிள்யூஎம் டீம் 3 பேர் நிஞ்சே கிட்ட ஏறுறாங்க. நிஞ்சேவுடைய க்ளோஸ் ரேஞ்சு கார்டு கேம் பிளே நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அடா போடு பாக்கி ஒக்கா மக்கா பாக்கி அடே போடு சௌமியா சர்க்கார் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சௌமியா சர்க்காரை வந்து நொறுக்கி விட்டாங்க. ஸோ மைக்கி ஒரு ஆங்கிள், பவியோ வராரு, கூட டெடி பிளேயர் இருக்காரு, பின்னாடி கவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு லாப்ஸ்டரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமாவு வராரு. ஈஜி மைக்கி காலி. சமாவுவில் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நேராக வெறியண்ட வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏறி அடிச்சு டெட்டு பிள்ளையார் போடு டெட்டு பிள்ளையார் மொக்காலி நான் யாரு தெரியுமாடா ஜோபி பையா அப்படின்ற மாதிரி அடிச்சு இது பண்ணியிருக்காரு. ஆகா இது பண்ணிட்டாங்க. நிஞ்சே இருக்காரு போட்டு முடிச்சுட்டு மாட்டி முடிச்சிட்டானுங்கடா. இவனுக்கு வந்து நம்ம அந்த ஃபைட்டை பார்க்கறதுக்குள்ள இங்கே வெறியான பொட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. டிடபிள்யூஎம் டீம் வந்து வெறிகொண்ட வேங்கையா வந்து நேராக நான் என் ஃபினிஷை நான் வெளியே கொடுக்க மாட்டேன்டா உங்களுக்கு கொடுக்குறேன்டா நீங்கள் வச்சுக்கோங்கடான்னு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நம்ம அப்படியே வெளில போயிடலாம். ஒரு வழியாக வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மேட்ச் போச்சு. எதுக்கு வெளில வந்தேன்னா இவங்களை விட்டா நம்மளால பிடிக்க முடியாது. யோ
டிடி பொட்டி ஆயிட்டாங்க. டிடி அலைவா இருக்கிற வரைக்கும் உருளஜி கைஸ் ரூம் மேட்ச் விளையாடலாமா? நேற்று மாதிரியே வர மாதிரி கிளச்சிங்ஸ்லாம் போட்டு என்ன சொல்றீங்க? ஊன்னு சொல்லுங்க, இறங்கிடுறேன். கோகுலுக்கா கட்டப்பா வாமா நீ ஜட்டியப்பா, கோகுலுக்கு ஃபோன் அடிச்சா கால் எடுடா குஞ்சியப்பா. ஸ்காரல் ஸ்பின் பண்ணலாமா? ஓகே ப்ரோ, நான் இதுக்கு போயிட்டு வரேன். ஒரு 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 லட்சம் யூசி போதில்ல, 1 லேக் யூசி போயிட்டு வந்துட்டு ஸ்பின் பண்ணுறேன். பாப்புலாரிட்டி பார்க்க சொன்னீங்களே, நிறைய வந்திருக்க போது பாப்புலாரிட்டி. யோ கோப்ரா 12,000 கொடுத்துருக்கீங்க கோப்ரா. மிஸ்டர் கோப்ரா, தேங்க்யூ ஸோ மச். பர்வேஸ் முஷரஃப் ஃபார்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3600. வணக்கம் நண்பா, கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம சொன்னதை செய்வோம். கொஞ்ச நாளைக்கு ஜிபி கோப்ரா 10,000க்கு மேலே கொடுத்துருக்காரு. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது கைஸ். அடுத்த வாட்டி 50,000 தாண்டினா தான் கைஸ். 50,000க்கு மேலே கொடுத்தாதான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க கைஸ். ஜிபி கோப்ரா கொடுத்த ஒரு 10,000க்கு ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. என்னுடைய ஓவரால் வந்து எவ்வளோ இருக்கு? 1.95. 8 மில்லியன் அடுத்தது ரீச் பண்ண லெவல் 6 ஆச்சு கைஸ். 8 மில்லியன் இப்போ நம்ம ரீச் பண்ணுறோம், அதான் டார்கெட்டு. அவ்வளோதான், 8 மில்லியன் ரீச் பண்ணோம். இப்போ கிட்ட இருக்கிறது 1.9. 8 மில்லியன் ரீச் பண்ண வைக்கிறீங்க நீங்கள் தான், நம்ம கையில் எதுவும் கிடையாது. 58269491 கோப்ராவை அக்செப்ட் பண்ணியாச்சு. கோப்ரா வேற மாதிரியான கோப்ராவா இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் கோப்ரா. ரூம் மேட்ச் விளையாடிட்டு இருக்கிறாரு அண்ணன். ஏய் நான் வேணும்னா 5 rupees கொடுக்க வேணாஜி மீ வித் 1 lakh பாப்புலாரிட்டி. உருளஜி நம்மளுக்கு நான் வேணும்னா கைஸ். கோகுல் வந்து சாப்பிட போயிருக்கான், அதனால கோகுல் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணலாம், எதுவும் பண்ண வேணாம். அல்டிமேட் அரேனா விளையாடுறாங்க, அவங்க கூடயாச்சும் போயிருந்துருக்கலாம். ஒரு வெறியான சோலோ வர்சஸ் ஸ்குவாட் போயிட்டு வரேன். ஒரு கிளச்சஸ் நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எல்லாரும். ஒரு சோலோ வர்சஸ் ஸ்குவாட் இறங்கிட்டு வந்துடுறேன் கைஸ். வார்ம் அப் பண்ணிட்டேன். என் ஃபெயில்டா யோ, அதான் நான் எதுக்கியா பண்றீங்க? And does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. வாங்க வாங்க, கிளச்சிங்ஸ் தான் இருக்கு கைஸ். இப்போ கைஸ் இந்த மேட்ச் எத்தனை கிளச் அடிப்பேன்? 1 or 2? உங்களுடைய கெஸ் என்ன? நாளைக்கு எவ்வளோ நேரம் லேண்டில் இருப்பீங்க ப்ரோ? நாளைக்கு மேட்ச் முடிகிற வரைக்கும் இருப்பேன் ப்ரோ. நான் ஈவெண்ட்டு போட்டிருக்கலாமா? அப்படியா? அடுத்த மேட்ச் ஈவெண்ட்டு போட்டுறேன். அடுத்தது ஈவெண்ட்டு போட்டுறேன் கைஸ். இது உள்ள வந்துட்டேன், 10 செகண்டில் ஆரம்பிக்கும் போது. என்னென்னு இஸ் ஃபார் நூப்ஸ். குஞ்சில் தான் என்னென்னு பண்ணுவாங்க ப்ரோ. ப்ரீவியஸ் கமெண்ட் குமாரன் ப்ரோ. என்ன ப்ரோ அது எடுத்து போடு ப்ரோ. 0-0ன்றீங்களே, புரியல ப்ரோ நம்மளுக்கு ப்ரோ. ப்ரீவியஸ் கமெண்ட் போடுறேன், அந்த கமெண்ட் எடுத்து போடு ப்ரோ. தேட முடியாது இப்போ, 2 வாட்டி போட்டிருக்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பார்க்கல ஜி. ஜி இப்போ பார்ப்பீங்க ஜி.
आ जाओ कंटेनर आ जाओ भैया कंटेनर आ जाओ बॉट्स एवरीबॉडी कंटेनर आ जाओ भैया कंटेनर आ जाओ भैया इफ यू हैव टू कम टू बजर के Let's head भैया to भैया Georgia कंटेनर Bowl. आ जाओ भैया जो வந்துட்டானுங்களே Let's head to Georgia Bowl. ஜாஜாபூல் நான் 157 கமெண்ட் போட்டா பார்க்கவே இல்லை வாங்க ஜி அப்புறம் பிபிடி ஜி 5 மினிட்ஸில் செத்துறீங்க ஜி ஓகே ஜி சேலஞ்ச் பண்ணுறீங்களா யாராவது மிஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணுறீங்களா இப்போ புரியல தைரியம் இருந்தால் பண்ணி பாருங்க வர்ற மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸு வரேன் 1 2 ஐயோ 3 ஃபினிஷ் தானா இந்த மாதிரி ப்ரோ ஒரு 10-15 பேர் வந்தால் தான் ஓகே 4 ஃபினிஷ் வந்துருச்சு ஒரு 10-15 பேர் வந்தால் தான் ப்ரோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் I need a red dot or a scope. I need a gun. बाटर्शनेराम बारे जो भी भैया ये गन கொடுங்கடா யோ பிஜிஎம்ஐ சொதப்புதியா ஓகே வெஸ்டல் மட்டும் ஊத்துறாங்க இது போதும் 3-4 பேர் அடிச்சிருவேன் அவன் என்ன ஜம்ப் பண்ணானோ ஒரு வேளை அவனை லெஃப்ட்ல இருந்து ஒருத்தன் அடிச்சு போட்டான்டா ஒருத்தவனை ஸ்பாட் பண்ணிட்டேன் shot what the fuck bro bro shot ulu shot bro நடக்குது அவனால ஒரு புல்லட் கூட பல்ல bro இதெல்லாம் சீட்டிங் bro this is cheating I can't do anything இதெல்லாம் சீட்டிங் guys டொமில் நட்சம் bro வாயிலே பர்வீஷ் சிங் சதி சாஜித் தேங்க் யூ so much நாலு லைக் தான் பாருங்க 700 லைக் சட்டன் போயிடலாம் வாங்க லைக் பட்டன் அழுத்துங்க சட்டன் லைக் பட்டன் அழுத்துங்கன்னா நம்ம வந்து 4 லைக் எடுத்துடலாம் வாங்க சட்டன் அடி அழுத்துங்க பட்டால்னு ஜி இதெல்லாம் நல்ல ட்ரையா ஜி ஈவெண்ட் என்ன ஜி ஈவெண்ட் போடுறேன் ஈவெண்ட் எப்படி ஜி செலக்ட் பண்றது இப்போ ஈவெண்ட் தானே செலக்ட் பண்ணியிருக்கேன் கைஸ் இப்போ ஜோம்பின்னு இருந்தால் ஈவெண்ட்டா இல்லையா ஏதாவது நார்மலாக இருந்தால் ஈவெண்ட்டா
இப்போ ஜோம்பின்னு இருக்கிறது தானே ஈவெண்ட். இது ஈவெண்ட்டா இப்போ எஸ் தானே சொல்லுங்க. இது எஸ் தானே. ஓகே. கிளட்சை பார்ப்பீங்க இப்போ. வேற மாதிரி கிளட்சி இன்கமிங்க. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Guys, so clutches are incoming, guys. Let's head to Aerolith Lab. லேபுக்கு போகிறேன். X7 members, thank you brother. ரிவார்டு பெங்களூரில் கேமல் பிரியாணியா? புரியல நம்மளுக்கு. எவ்வளோ 8K ப்ரோ முதல்ல நீ பெங்களூர் ஈவெண்ட் வருவியா பாரு ப்ரோ. ரொம்ப லேட்டோ. நம்ம எவ்வளோ மீட்டரில் குதிக்கணும் இந்த இடத்துக்கு? எவ்வளோ மீட்டரில் கைஸ் குதிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம? ஐயோ வரானே, நேரம் அங்கே தான் வரான். சனியை முடிச்சேன் போங்கடாங்கிட்டு. என்னடா இது? என்னடா எல்லா சந்திலையும் இருக்கானுங்க? யோ எல்லா சந்திலையும் இருக்காங்க. Let's head to Aerolith Lab. 4 சந்து இருக்குன்னா 4 சந்திலையும் இருக்கானுங்க. என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுச்சு. வராண்டா ஒரு ஜோபி பையன் இறக்குறான்டாடி. உடனே பார்த்துருப்பானோ? ஈஸி இருக்காது. எப்படி நான் ஒளிஞ்சு போறேன் பாருங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஐக்கிய யூஸ் பண்ணணும். எதுக்கும் கன்னு எடுத்துக்கணும். கிட்டக்கே போனோன்னே அவனை ஸ்பாட் பண்ணிட்டேன். அவனுக்கு பொசிஷன் தெரியக்கூடாதுன்னா நம்ம இப்படி படுத்துடணும். விட்டு கொடுக்காம போறது.
குழந்தை குழந்தை இந்த பின்னாடி இதுக்கு பின்னாடி வண்டி நிக்குமே, அவன் ஏன் வண்டிக்கு இறங்காம இது வீட்டுக்கு இறங்குனா? இவ்வளவு வண்டி இல்லையோ? இங்க யாரும் இருக்க மாட்டாங்களா உள்ள? ஸ்டாப் மாதிரி டிப்ஸ் சொல்றீங்க, சாக போறேன்னு. ஜி 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 நான் வந்து டிப்ஸ் எல்லாம் சொல்லல ஜி. கேம்ப் படிக்கிறானுங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ இந்த கேம் விளாட்னு புரியல ப்ரோ. நான் என்ன ஃபைட்டரா? கேம்ப் படிச்சுக்கிறீங்க, நான் ஹேக்கரா? புரியல. இதெல்லாம் எதுக்குடா விளாட்றீங்க? புரியல ப்ரோ எனக்கு. சத்தியமா புரியல ப்ரோ எனக்கு. டீமோட வந்தாடுறா அப்பாடுறா சோபி பசங்களை எல்லாரும் படைசி கீசி விட்டுறேன். ஏய் உன் கூட இவன் இல்லையாடா கேரி? கேரி இசானை ரிமூவ் பண்ணிடு, கேரி ஆட் பண்ணுங்க. கேரி காதல் பண்ணிட்டு இருக்கானா? கேரி பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன், வரமாட்டாரு. நீங்க மெசேஜ் போட்டாதான் வராரு. என்ன காதல்ல இருக்காரா? காதல் ஓவியம். கூப்பிடுறா இரா போய் கூட்டு வந்தானா? ஆனா தானா வெளில வரும் ஐடியல். கேபாடி ஜாம்பிக்கு ஹெட்செட். ஜாம்பிக்கு ஹெட்செட் குத்துறேன். அது நான் பிளேயர் நினைச்சேயா ஜி? நான் பிளேயர் நினைச்சேன் ஜி. நீங்க போன அடுத்த செகண்ட் தர இங்க. என்ன தம்பி என்ன பண்ணுகிறீங்க? அப்போ வருஷத்துல 365 நாள் மூக்குருவின்னு இருப்பான். எப்போதானே அந்த சளிக்கு சரியாகும்? டாக்டர்கிட்ட போனா என்னடா சொல்றாங்க டைகரு? அது வந்து அலர்ஜிக் கண்டிஷன்ஸ். சரி வாழ்க்கையில பேசி பேசி என்னது? we have to live with it ன்டாங்க. வாவ் வாட்டி சொல்றேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேய் நீ எப்படியாச்சும் கெட்டு போ, சாவு, ஏதாச்சும் ஆவுடா. என்னடா ப்ரோ இவனை கிக் பண்ணுங்க. கிளாசிக் ஆடலாம். அவளீர் இல்ல ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. பேசி ஒண்ணுத்தையும் சாதிக்க போதா ப்ரோ வாழ்க்கையில? கிளாசிக் ஆடினா சாதிக்க போறேன் வாழ்க்கையில
நான் தம்பி வந்துதான் கரி. என்னாச்சு? ஆரம்பிச்சிட்டியா? யா படி. யா ஹே படி லைட் வெயிட் பேபியா? ஆனா குழந்தையா இவன் பேபின்றீங்க புரியல உங்களுக்கு. லைட் வெயிட் பேபி. எதுக்குடா லைட் வெயிட் பேபி? அது வந்து மோட்டிவேஷன். லிஃப்டிங் வெயிட்ஸ். அது வந்து லிஃப்டிங் வெயிட்ஸ்க்கான மோட்டிவேஷன் டயலாக் ப்ரோ. உங்க சொன்னா புரியாது இதெல்லாம். ஓ சார் எவ்வளவு வெயிட் தூக்குறீங்க? ஒன்றரை சீக்கா சொல்ற மாதிரி ஒன்றரை பவுலர் மாதிரி ஒன்றரை உடம்பு வச்சுக்கிட்டு சீன் போடுற நீ. ஜிம் போறவங்களுக்கு தான் தெரியும் படி. என்ன தெரியும் அந்த டயலாகோட சார் பவர் என்னன்னு? அதான் அதேதான் சார் போயிட்டு பாடியை லைட்டா எடுத்துட்டு ரோனி கோல்மேன் லெவலுக்கு பேசினுறான். தாமரை பூக்கும் தண்ணிக்கும் தாமரை பூக்கும் தண்ணிக்கும் ஏன்டா சண்டை வரப்போகுது? அப்படி என்ன ஓர்வாவும் வராராம் கேரி? ஓர்வாவும் என்ட்ரி கொடுக்குறாராம். எப்படி ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க? டிக்கெட் முதல்ல புக் பண்ணியா? முதல்ல என்ட்ரிக்கு அங்க அத பிளாக் பண்ணு. அத பிளாக் பண்ணாம என்ட்ரி போடாம இழிப்பான் அவன். அத்ரஸ்ட் வேற கையினா கூட பேசி கீசி உள்ள வந்துடலாம். அவனுக்கு மதிக்க கூட மாட்டானுங்க. என்ன பண்ணாரு? டிக்கெட் 0 rupees புக் பண்ணா. எதை புக் பண்ணி வச்சிருக்க? ஃபர்ஸ்ட் கம் தானே. யோர்வா 230 ரூபா இல்லனா இவன் ப்ரோ இந்த தலைவன் ப்ரோ. ஓ ஸ்ட்ரைக்கரா? சமாலியா பண்ணேன் ப்ரோ. அப்புறம் இப்ப மாத்தி பண்ணியா இல்லையா? அப்புறம் டிக்கெட் வந்து காரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். உனக்கு பண்ணியா இல்லையா நீ? வந்தனே. டே 1 வேஸ்ட் ப்ரோ. டே 2 தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கருக்கும் கேரிக்கும் விட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிடி ஆடுது. அப்ப எதுக்கு ஜி வேஸ்டா போவுமே ஜி? ஜி வேஸ்டாலாம் போவல ஜி. சேஃப்டிக்கு ஜி. என்ன பிளாக்ல வைக்க போறே? சேஃப்டிக்குடா வெண்ண. சப்போஸ் உள்ளனா ட்ரான்ஸ்ஃபர் டிக்கெட் கொடுத்து 250 ரூபாய் வாங்கிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து நான் பிளாக்ல வித்துறேன் ப்ரோ. கிடைக்காது. 500 ரூபாய்க்கு வித்துறலாம். குஷன் வேற 500 நான் பாத்துக்கறேன். கம்மியா இருக்கு. பிளாக்ல வைக்க போறே. டிடியோட ட்விட்டர்ல ப்ரோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரு ஆள் தான் ப்ரோ ஹேண்டில் பண்ணுறாரு. நான் எதுவுமே பண்றது இல்லை ப்ரோ. கிஷோர் மெம்பர்ஷிப் நன்றி பிரதர். வாங்க கிளாசிக் விளையாடலாம். என்ன பண்ண போறீங்க? வாங்க. நான் ஏதோ பண்ணல ப்ரோ. வாங்க ப்ரோ. ஜோம்பி மோட் போலாம். செம்மடி அடிக்கிறானுங்க அதுல. புதுசா ஏதாச்சும் வந்திருக்கா என்ன? ஜோம்பி மோட். அதேதானா? என்ன தம்பி ஸ்ட்ரைக்கர் கிளாசிக்லாம் விளையாடினாதான் ப்ரோ பிளேயர் ஆக முடியும். இல்லனா ஐயா இதெல்லாம் வந்து நீங்க இப்போ சொல்றீங்க. ஆமா. ஓ ப்ரோ பிளேயர் ஆயிட்டியோ? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவா ரெடி குடுறா ப்ரோ. ரெடி குடு ப்ரோ. ஸ்ட்ரைக்கர் ப்ரோ. அப்படியே நோபு மாதிரி ஆடுவீங்க எல்லாரும். நான் தான் கேரி பண்ணனும். ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு தேவையா டீமுக்கு? தாமரை பூக்கும் தண்ணிக்கும் This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. சரி ஜம்பிங் போட்ரு. ஜம்பிங் மம்மிங் ரைட் பாத்ல லாங்கா இருக்கு. கரெக்ட்டா குச்சி. ஜம்பிங் ஏ கம்பேரிட்டிவ் விராட் கோலி டாட்ல நிக்க வைக்கணும் அப்படியே M4. ஜி பேசிட்டே இருங்க கடைசி வரைக்கும். அதனால நீங்களா புரியலையே நமக்கு. ஒரு கப் அடிக்கணும் ஜி. என்ன ஜி இப்படி பண்ணு இருக்க? ஏய் கடைசி வரை நீ கை தான் அடிப்படா. கப் அடிக்க மாட்டடா. கப் அது கூட அடிக்க முடியாது ப்ரோ. ஜி 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 குட்டி தூக்கம் போடுறீங்களா? எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜி. நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன் சார் ஜி. காத்து வச்சிருக்கான். ஜம்பிங் மம்மிங் அங்கதான் போ கேரி. 10 மயிராட்டம் இருக்கே ஜி.
அது வெளியவே பார்த்து நம்ம எக்ஸிட் ஆகணும். பட் பரவாயில்ல, போய்க்கலாம் வா. ஒத்த கையில் விளையாட போகிறேன். யாரி இப்படி பச்சை பச்சை பேசினீங்க நைட்ல. நான் இப்போ என்ன பச்சையா பேசுனேன்? இப்போ நான் என்னடா சொன்னேன் தப்பா? புரியலடா டே. கை அடிப்பதுன்றது இது மலையாளத்தில். நான் மலையாளம் பிளைண்ட். கை அடிப்பது தம்பி, நான் வந்து பிளைண்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். மலையாளத்தில் கை அடிப்பதுன்னா இதுதான். ஆமா, உங்களுக்கு தப்பா ப்ரோ, தப்பா உங்க காதுக்கு தப்பா கேட்டா எனக்கு பிரச்சனை. அது ஏன் பிரச்சனை இல்ல ப்ரோ. தயவு கூர்ந்து டிஸ்லைக் பண்ணு. டிடி ட்விட்டர் ஹேண்டில் அட்வான்டேஜா ட்வீட் வேணாம்னு சொல்லுங்க ஜி. மற்ற ஆர்கன் கான்டாக்ட் எல்லாமே மென்ஷன் அண்ட் ட்வீட் போடுறேன். அது சும்மா அப்படி போட்டுக்கிட்டு ஏதோ பண்றாரு, பண்ணிட்டு போட்டோம். தலைவன் டீம் ஆட்தா. எந்த டீம்டா தலைவன்? தலைவன் இந்தியாக்கு சொனத்தனா ஜனதன். சை ஸ்கவுட்டா கேரி ஒன் அண்ட் ஒன்லி தலைவன் ஸ்கவுட்டா. ஸ்கவுட் விளையாண்டாரு இந்தியா வர்சஸ் கொரியா. பிஜேஎஸ் லாஸ்ட் ஆய் 3 டீம் முடிச்ச டீம் ஹேஷ்டாக் 16 கொண்டு போயிட்டான். ப்ரோ இப்போ வெயிட்டா கொடுத்துறாங்க. ஜி 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 அண்ணா உங்க இப்போ கரெக்ட். லாஸ்ட்டுக்கு போயிடலாம். பாட் லேண்டிங் குடுக்கவே கொடுக்காதீங்க. வீரன் இப்போது 1-6. கண்ணு எங்க? இல்ல வாயில யார் சொன்னாப்பா இப்போ ஓபன் பண்ணனும், அதனால தான் நான் ஓபன் பண்ணேன். Let's head to Aerolith Lab. ஓகே Watch out. நீ கண்ணு வேணும் ஜி. இப்போ அதுதானே ஜி பெரிய கதை. இப்போ ஒருத்த சாவாம் பாருங்க வாத்தி. அதான் கண்ணு இருந்தாலும் போய் எடுத்துட்டு எனிமிக்கு கொடுப்ப ப்ரோ ஸ்ட்ரைக்கர் நீ. ஓகே வாத்தி கொஞ்ச நேரத்துல ஏய் ஜோக்கர் மேரே வா. ஏய் கைடஸ் நான் ப்ரோ ஓட்டான் பயதான் கோல். வாத்தி செத்துறவா நினைக்கிறேன். ஆஃப்லைன் ஆகுது. அவ்வளவுதான். ப்ரோ நம்மளலாம் தொடணும்னா அம்புடுதே பட்டி. ஏய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போவாதடா பரதேசி. ஜி வரீங்களா இல்லையா நீங்களா? அதுக்கு தான் ப்ரோ எங்க வீட்ல எனக்கு பொறுக்கிங்க. ஓகே சரி வா. நீ அடிச்சிட்டீங்க. அங்க பாரு ப்ரோ பிளேயர் வட்டி. என்ன ப்ரோ ப்ளைன் பாத்துட்டே வருது. ப்ரோ வாத்தி கூட ஏறறங்க. ஸ்கேட் போர்ட் எங்க வருவா? Watch out. நான் இந்த சைடு கிளியர் பண்றேன். அப்போ ஏய் இப்படி சொன்னாலே நான் செத்துறேன். இல்ல பிரதர் என்ன நீங்க ஸ்ட்ரைக்கர் எப்பதான் நீங்க ஒரு கிளாசிக் பிளேயரா மாற போறீங்க தெரியல. கிளாசிக்லாம் ஆடவே கூடாது. நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. ப்ரோ பிளேயர்னு போனா I need a scope. ப்ரோ அவன் வந்துட்டு எவ்வளவு பேர் பேர் இருக்காங்க? வரானுங்க. 5 பேர் இருக்காங்க. 2 என் பக்கம் தான் இருக்காங்க நினைக்கிறேன். ஆமா அங்கதான் சார் அங்கதான் இருப்பானு வரேன். பைக் யாரு வருவா? அவனுங்க ஜாலியா லூட் அடி சம்பளாகடா போனு. ப்ரோ கேவலமா செத்துறான். சரி வர டக்குனு வா ப்ரோ. எங்க ரிவைவ் பண்றேன். இது பின்னாடி பாத்தாடுங்க. நைஸ். நான் வந்து அவனை ஃபினிஷ் பண்ண பார்த்தேன். பால் கொடுக்கும் மாடு ஷார்ப் நீ ஒரு ஜாடா. ஜி வேற மாதிரி இருக்கு ஜி. குருசே வேற மாதிரி இருந்துடா. ஐயோ பொச்சிங்களே அடிபி வரானுங்களே. ப்ரோ நாத்தல
இங்க என் ஃப்ரண்ட்ல எனிமி நினைக்கிறேன். இங்க ப்ரோ. இதோ. Watch out. வர. ஆமா, வெளிய இருந்து வந்துட்டான் உள்ள. Watch out. இதுக்குள்ள இருக்கான். என்ன ப்ரோ ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ. FPP தான் ப்ரோ போட்டேன். இதுக்கு போய் அதுக்கே கோச்சிக்கிட்டான் ப்ரோ இந்த கேம். FPP என்னடா FPP போட்டதுக்குலாம் ஸ்டக் ஆகுது ப்ரோ. ஏன் ப்ரோ ஸ்டைலா போலான்னு பார்த்தேன். சி ஒரு ஸ்டைல். பத்தனப்பா 100%. வா போட்டி இருக்கலாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. ஒரே ஒரு FPP போட்டேன்டா. கேம் விட்டு நீ துரத்தி வச்சிரா. ப்ரோ உள்ள அனாச்சு இருக்கேனா ப்ரோ. இங்க எனிமி. Watch out. Help. அவன அடிச்சீங்களா ப்ரோ? ஏ படி. பாட்டா? பிளேயர். இங்க டீம். இங்க வாங்க. சரி நான் போய் அங்க அடிக்கிறேன். அங்க மார்க்கே கேற நான் அங்க போறேன். நான் அங்க அடிக்க போறேன். நீங்க வாங்க பொறுமையா. ஒரு வண்டி இருக்கா? அப்படியே நீ வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க ப்ரோ. உயிர் பிச்சை போறேன் உனக்கு. ஒரு நீ வண்டில வரீங்களா? ஓகே. மைக் ஆஃப்ல இருந்து ஆன் பண்ணிட்டேன் பா. இங்க ப்ரோ வேற ஸ்டேர். நான் இங்க நாக்க வச்சேன். Watch out. தல. இருடா. வேற பட்டன் எங்கேயோ இருக்கு. என் நண்பன் எங்க செத்துட்டான். அவன் செத்து நாளாவது எங்க எனிமிடா வாடா. Watch out. இல்ல ஒருத்தன் தானே ப்ரோ. இல்லையே அது செக்யூர்லாம் ஆகல எனக்கு. ஆமாப்பா செல்ல வந்துருச்சு வரேன் ப்ரோ. இங்க ஒரு உணர் பகி இருக்கு. ஆர்வா எடுங்க. வாங்க நண்பா அடிச்ச டீம்மேட் போவோம். அங்க போவோம் பிரச்சனைக்கு கிட்ட. நான் கைஸ் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? டைலாக்லாம் பேசுறான் ப்ரோ. வாய்க்கிலேயே பேசுறான். தாமரை பூவுக்கு இந்த அப்டேட் ரொம்ப மோசம் ஜி. நம்ம குடும்பத்துக்கு FPP தேவையா ப்ரோ? ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் FPP போடுவாங்க ப்ரோ. நம்மால் இங்கே தான் எங்கேயோ பொட்டியே இருக்கு. மேல நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொட்டியா சர்ன்னு போய் சுத்திட்டு வாடா. எங்க இருக்கான்னு ஸ்பாட் பண்றா. ஒரே ஒரு செகண்ட் வரேன். இங்க ஏகப்பட்ட பொட்டி. அது உள்ள சுடுறாங்க பாரு. சென்ட்ரு. ஆமா டேய் நீ எனிமிடா டேய். நீ சுட்டா எனக்கு தெரியாதா? இங்க காடி இருக்கான். ரூஃப் நினைக்கிறேன் ப்ரோ. அத ஓடியா. ஏய் வால்ல சுடுறான் பாரு. புல்லட் ஸ்பார்க் கேடி. வால்ல சுல்ல ப்ரோ. ஏஜென்சி வால்ல தான் சுடுறான். புல்லட் ஸ்பார்க் நல்லா தெரியுது. எனக்கு பயமா இருக்கு. M4 சுட்டான். வெயிட் பண்ணு. ஓகே. சொன்னனா இல்ல இட்ஸ் எனிமி பேபி. மார்க் எவருவா? இங்க ப்ரோ.
ரோடுக்கு அக்ராஸ்ல ஒருத்தன் சுட்ட மாதிரி கேட்டுச்சு. இருக்கான் ஒருத்தன். மாலி பாரு. He's cooking something. மகனே நீ ஓடிடவாடா. அவன் என்னை ஏமாத்தனான். ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இந்த பவர் வச்சு என்ன பண்றது? குத்துங்க ப்ரோ, அத லாங் பிரஸ் பண்ணுங்களே. என்ன ஆகும்? பிரஸ் பண்ணிட்டு ரூஃப் கவர் எடுக்கிற மாதிரி ஹார்ட் கவர் போட்டுக்கலாம் வச்சு வரது. லைக் மேல பறக்கலாம், ஹை கிரவுண்ட் அட்வான்டேஜ். அது சிங்கிள் டேப் பண்ணாம லாங் பிரஸ் பண்ணுங்க ப்ரோ. லாங் பிரஸ் பண்ணிட்டு ஒரு விட்டீங்கன்னா மேல பறக்கிற மாதிரி காட்டும். நம்மளுக்கு ஒண்ணு எவ்வளவு நேரம் இருக்கு? 5 நிமிஷம் இருக்குச்சு. ஒண்ணா தெரியல. எதுக்கு 5 நிமிஷம் இருக்கு? உன்னன் உயிருக்காக போராட. Still have 5 minutes. சைடுல இருக்க போக மாட்டேன். என்ன ஊர்வா அவுட் சைட் ஜோன் விட்டு போறீங்க? வண்டியா? இல்ல இந்த வண்டி செக்யூர் பண்றதுக்காண்டி கேரி அப்படியே பிக் பண்ணிட்டு. இல்ல எங்கிட்ட வண்டி வந்து அப்படியே நாங்க ஆப்ஸ் வரோம்னா எங்க போறீங்க? ஆப்ஸ் போலாம். இங்க ஒரு கூப் இருக்கு. guys want ஆதி ப்ரோ. அமர போக்கு இல்ல. வாங்க ப்ரோ போலாம். இருக்காங்களா கேரி யாராச்சா? இல்ல ஆப்ஷன் நம்ம டிராப்ல இருக்கோம். நம்ம ரெண்டரை FTL பில்டிங் கிட்ட. டேய் முன்னாடி ரொட்டேஷன் கேரி. வெங்கிலா பாருங்க. டிராப்ல இருக்கான். நான் ஊர்வா வாயிலே சொல்லுறீங்க. ஃபிளார் அடிச்சிருக்கேன் பாருங்க இந்த பக்கம். போலாம். எங்க வச்சிருக்கான்? பாத்து. ஐயோ இருங்க. bro why your face changing? சும்மா ஏன் மூஞ்சி எங்கேயா மாறுது புரியலையா? நல்லா தானே இருக்கேன், அழகா சிரிச்ச மூஞ்சா. புரியல ஜி நம்மளுக்கு. சி ஸ்ட்ரைக்கருடைய ஆள் யாரா? பழைய ஆள் யாருன்னு தெரியும், இப்ப கரண்ட்ல யாருன்னு தெரியல. ஜி கரண்ட்ல யாரு ஜி? ஸ்ட்ரைக்கர் ஜி போன வச்சுட்டு அவன் ஆளு கூட தான் சாட்டிங் பண்றான்னு நினைக்கிறேன். டேய் டேய் கோவிந்தா Marked an airdrop. சைடுல இருக்கிற பட்டன் ஜி உன்னோட ஆளு யாருன்னு கேக்குறாங்க ஜி. எதுக்கு ஜி? ஜி நானா கேட்டேன், என்கிட்ட கேக்குறேன் எதுக்குன்ட்டு. இருங்க ஃபிளார் இங்க கியூப் நினைக்கிறேன். அதான் சொன்னேன் பழைய ஆள் யாருன்னு தெரியும், புது ஆள் யாருன்னு கேட்டேன். இருக்கு ஜி எடுத்து விட்டு அடிப்போம்.
நான் ஒரு ரொட்டேஷன் அப்பர் ப்ரோ ப்ரோ வா ப்ரோ டிபிஎஸ்ல டொம்பு டிம்பு டும்பு டிம்புன்னு 3 அடி அடிப்போம் ப்ரோ வா ப்ரோ. எனி ஃபுட் ஏய் பின்னாடி 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 அப்பா டாக் கொடுத்துட்டேன். ஏய் இந்த வீட்ல மேல இருக்கான் ஒருவா. நாக்கவேன். மொக்கா. The fuck bro? நான் ஏறி அடிச்சறேன். அடிங்க பொறுமையா அடிங்க. What fuck bro? She Thank you. வாங்க போலாம். தம்பி அது ஏன் இரு டிராப்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டாரேன். எடுத்துட்டு வந்து தந்துறேன். யாரோ யாரியோனோ ப்ரோ ஜானி கூட பிக்கு போடுங்களா? புரியல நம்மளுக்கு. என்னமா கரி? டாடா. ஏதாவது கொடுங்கயா. இங்க இருக்கு பாருங்க. Marked a location. சென்னைக்கு எப்ப வருவீங்க? ரூட் இல்லனா அதுக்கு மேல அங்க பஸ்ல தான் ப்ரோ. எத்தனை மணிக்கு கிளம்பி? என்னடா வண்டி பறந்துருச்சு ப்ரோ. நைட் வர சொல்லிருக்காரு சதீஷ் ப்ரோ. ஆக நீங்களா சொன்னீங்க அத மட்டும். ஆமா எங்க ஸ்டே பண்ணுவே? சைத்தன்யா ப்ரோ வீட்ல இது பண்ண சொல்லிருக்காங்க ப்ரோ. சைத்தன்யா ப்ரோட்ட காலைல கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. சரி நான் கிளம்புற அன்னைக்கு வர மாதிரி. ஓகே never mind. பார்த்து பத்திரமா வாங்கப்பா. சரி லாக் ஆகுது. இங்க ஃபைட் ரே மலைக்கு வாடா டேய் ஃபைட் ரே. மலை தாண்டி அடுத்ததுல மேக்ஸ் அடுத்தது வருவா. நேரா விடுங்க டன்ட் தான். அவனே வாரான் ப்ரோ. போறானா? நிப்பாட்டிடான்னு நினைக்கிறேன். தனியா முடிச்சுவேன் ஒரு வீட்டன். ஹீல் ப்ளீஸ் ப்ரோ ஹீல். என்னைய மட்டும் அடிச்சிடுறானுங்க. சீ நான் பாத்துக்கறேன். எங்க இருந்து அடிச்சானுன்னே தெரியல. ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. எனிமி ஸ்லோப்ல ஒருத்தன் வந்தா இருக்கான். இதுல ஒருத்தன் இருக்கான். தலபதியே ஓவர் அட்டாக் போட்டியா? எதுக்கியா? Thank you. உள்ள போய்ட்டானுங்க ப்ரோ பைத்தியக்காரனுங்க. சரி வர ஒரு வைரிங்க பிக்கப் பண்ணிட்டு போங்க. கீழ ஸ்லோப்ல இருந்தா மாத்தி ப்ரோ. ரைட் அது வேற சைடு. நான் சொல்றேன் கேளுங்களா. இவனை போய் ஸ்லாம் இரு இங்க இருந்தா கரி. சபக்கு கிளியரா அடிக்கிறேன். உள்ள ஓடுறான். உள்ள இருக்காங்கன்றேன். ஏறிங்களா? வாங்க அவனை குத்துவான். அவன் ஒரு பீஸ் அத மாட்டி இருப்பான் அப்ப. இந்த வால்ல இருக்கான் போ. அது இவரு வாங்க. வந்துட்டேன். இப்படி நேரா இந்த வழியா போ. வால்லே தான் இருக்கான் கரெக்ட்டா. மாமா வண்டி ப்ரோ. வண்டி வருதா? Watch out. வண்டி போச்சு இந்த பக்கம். ஒரு ஷாட்கன் புல்லட் இல்லையே. இந்த நண்பா வந்து எங்கயோ மேல ஏற பாக்குறான். ஆனா எங்க ஒரு ஷாட்கன் புல்லட் இருக்கு. அந்த வரேன். அதுக்கு மேல இருக்கு. கமெண்ட்ட பாரு ப்ரோ. நீங்க 3 பேர் கடி. வாஸ்லாம் பண்ணீங்க. பாரு சொட்டு கோபறான். திருப்பி கவரு. எங்க சுட்டு கூட்டான்? பின்னாடில தான் ப்ரோ டோர். அந்த பக்கம் ஏட்டாயா? சம கேம்ப் ப்ரோ. ஷாக்ல ஏறி அடிச்சிருமா? Watch out. டிபிஎஸ் வச்சிட்டு வேடிக்கை பார்க்கறான். எங்கடி கறி
கீழே உட்காந்துட்டானு ப்ரோ ஃபீல் கேன் வச்சிருக்கீங்க ஆதி ப்ரோ இல்லப்பா ஜோன் போயிடலாம் வாங்க இங்க ஒரு மிரடா இருக்கு எடுத்துட்டு போயிடும் நைஃபே கீழே போடுங்க ஜி போட்டேன் ஜி I want this 3 kill streak. அடிச்சிட்டே வருவேன் நான் கடி Of course. 3 பேர் அவங்க பார்த்து இங்க பக்கம் செம்ம லாக் ஆகுது ப்ரோ ஓப்பன்ல ஆறாம் பாருங்க ஆதி ப்ரோ எங்கப்பா Marked a location. ஏறுங்க அடிச்சிரும் வண்டியில லெஃப்ட் விஜய் மரத்திலே இருக்கான் ஷார்ட் மரத்துல தெரியுதா படத்துல இங்க ஒரு வண்டி விட்டுருக்கான் அடிங்க ப்ரோ மேல மரத்துல டைம் இல்ல போலாம் பின்னாடி இருக்கான் ஃபுல் டீம் ஏய் போ ஒருத்தனங்க சரி வா. வெயிட் பண்ண முடியாது. நாக்கு இங்கேயே அடிச்சுக்கிறாங்க கறி அந்த ஒரு இந்த வீடு ஹிட்மார்க் பார்த்தேன் ப்ரோ குத்திடுமா அவங்க வெஹிக்கிள் வேற எடுத்து போய் குத்திடலாம் அங்கே வா 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 ஃபைட்டு தான் போகுது வாங்க போயிடலாம் இங்க இந்த வேர் ஹவுஸ்ல ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான் இருக்கு போயிடும் வேற குத்தவா பாரு இந்த வேற குத்து Marked a location. போல்ட் ஆக்ஷன் இங்க இல்ல இல்ல இந்த எழவ தகன அப்படியே நைஸ். எங்க இருக்கானுங்க? எந்த காம்பவுண்ட்ல? லிப்பாக்கா வெளியே அந்த செக் போஸ்ட் கிட்ட ஒருத்தன் இருக்கான் லிப்பாக்கா கிட்ட இருக்கு செக் போஸ்ட்ல ஒரு ஸ்னைப்பர் இருந்தான் பாரு செக் போஸ்ட் எங்க இருக்கீங்க? புரியல. அந்த சின்னது வெளியே படுக்கிறது இருக்கு பாரு Watch out. அங்க இருக்கானா? ரெண்டு பேரும் ஒண்ணு செய்றோம் Watch out. Marked a location. இல்லையா bro இங்க? அது இங்க ஒருத்தன் நாக்கு வச்சு உனக்கு ஃபைட் ஏத்துனகறாருப்பா. ஓடு கேம்பர் எம்மாடி. லெஃப்ட்ல ஆர்மா லெஃப்ட்ல. இரு நான் லோ ஹீல் ஆயிக்கிறேன் பாத்தியா அது சாரி சாரி. பாபா யாகா. Awesome. காலி மேல காலி. இருக்கா நேடு எங்க ப்ரோ குட்டி கட்டுச்சே முடிஞ்சு ஃபுட்டு காமிக்குது நீங்க Awesome. ஃபுட்டு காட்டுச்சு நீங்க இதுன்றீங்க
நான் பார்க்கவே இல்ல சவுண்ட் ஒருத்தன் கேட்கல அந்த எனக்கு. இவன் ப்ரோ ஷெல்டர்காரன் ஒருத்தன். அப்ப நீங்க அந்த போல்ட் ஆக்ஷன் சொன்னீங்களா? சம காப்பாச்சாது. போலாம். பாச்சு டிராப் எடுக்கணுமா? பாய் மிஸ்டர் கிஷோர் ப்ரோ. என்ன வருவா? இந்த டிராப் ஏதாச்சும் மிஷின் எடுக்கணுமா? அதெல்லாம் மிஷினே கிடையாது வருவா. சும்மா விளையாடுறோம் அவ்வளவுதான். அதான் ஓடுறான் பாருங்க. ஸ்கேட் போர்ட். யாரா அவன்? ரெஸ்ட் இன் பீஸ். அந்த ஸ்கேட் போர்ட் தான் இவன். அந்த இந்த பையன் சொல்லிட்டேன். டின்னர் கொடுக்கலாம் ப்ரோ அவனுக்கு. ரைக்கர் கேரி 20 ரூபா பே பண்ணுவாங்களா? ஏய் லோகோ பக்கத்துக்கு 20 ரூபா நாளைக்கு கட்டுவியடா? இல்ல 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 இல்ல. நான் அப்ப எப்படி பாப்பேன்? யாரா டிஸ்கார்ட்ல லைவ் போடுங்க. கேட்டியா வருவா 20 ரூபா கட்டணும். நாளைக்கு போட்டுக்கலாம் ப்ரோ. நாளைக்கு தானே மேட்ச். ஜி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. கேரி அதுங்க உடைஞ்சிரப்பறான். அதுக்கப்புறம் திருப்பி 20 ரூபாய் புதுசா போடணும். அப்ப நான் லாஸ்ட் 2 நாளைக்கு போட்டுக்கிறேன். மொத்தமா 3 நாளைக்கு 20 ரூபாடா வெண்ண. 3 நாளைக்கு 20 ரூபாவா? 22 மணி நேரம் இருக்கும் உனக்கு. அப்படி இல்ல வருவா 20 ரூபா 3 நாளைக்குன்னு சொல்லியிருந்தாங்களே. அதான் ப்ரோ 72 மணி நேரம் அதான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதான் அந்த 3 நாளைக்கு வரும். ஆல் டே 20 ரூபா பீஸ் பே பண்ணனும்னா போக வேண்டியதுதான். நாளைக்கு அப்புறம் மேட்ச் தனமா படுத்திருப்பேன் போல. தண்ணியில இருப்பான். பால்கனில பாருங்க. ஸ்காடஸ்க்கு பால்கனில இருந்து அவனோ தெரிஞ்ச மாதிரி இருக்கு. செக் பண்ணுங்க எதுக்கோ. இல்ல நல்லா செட்டில்மெண்டா முடியுது ப்ரோ. ஓப்பன் பண்ண முடியாம எங்கேயாச்சும் படுத்து ஊர்ந்து. சரி தனியா சர்வே பண்ணியிருந்தா எங்க இருப்ப? செத்தே போயிரும். நீ செத்து போயிரு தெரியும். இருந்தா எங்க இருப்ப? எங்க இருப்ப? சேதா ப்ரோ. ஹீல் பட்டி எடுத்துக்கிறியா? இந்த மாதிரி கண்டெய்னர் அந்த யூஎம்பி ஒருத்தன் இருந்தான்ல அவன் தான் எங்க? ப்ரோ இங்க இருக்கான் பாருங்க. அடிங்க அவன. அதுதான் சொன்னேன். யூஎம்பி கரெக்ட்டா சொன்ன பத்தியா அந்த யூஎம்பி. Awesome. We're the best. ப்ரோ போல்ட் ஆக்ஷன் இவன் ப்ரோ. எவன்? இந்தா இப்ப லாஸ்டா செத்தவன் தான். அப்படியா? பொட்டிகளை போட்டு சேர விட்டு விட்டு பாட்டு ஸ்ட்ரைக்கர். ஆல் டே 20 பண்ணுமா? என்ன டோர்னமெண்ட்? இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஸ்கிரிம்ஸ். சரி ஜி அப்படியே போய் தூக்குறேன். கேக்குதா இல்லையா? Yes, see. பிரதர்ஸ் கேக்குதா பிரதர்ஸ்? கேக்குது மை ஃப்ரெண்ட். Yeah bro. சொல்லுங்க bro. வரட்டா? Yeah bro. நாங்க அப்படியே கிளம்புறோம் bro. கேரி bro, bye bro.
பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ வந்தா எல்லாருக்கும் பை நான் குட் நைட் நான் அப்படியே போறேன் அவர் போய் பாய்ஸ் I'm leaving for the day bro. One more game body weak ஆயிடுச்சு bro. பஞ்சாயத்து சண்டை செய்ய போறேன். கல்ல வலி இருக்கு. Okay boys, take care. ஃப்ளைட்டா என்னச்சு இல்ல ஜி கார்ல தான் ஜி கார் தான் ஸோ யா பை பிரதர்ஸ் டிடி மாடசாமி ஓபி தேங்க்யூ ஸோ மச் கைஸ் pray for a safe journey. Take care guys, love you all, take care, bye bye, good night, meet you all tomorrow. Until then, this is me signing off from this live. Love you, bye.